MSK Mindset Knowledge. வெல்கம் டு MSK லைஃப் கிளினிக் ஃபவுண்டேஷன். இந்த திருமண உளவியல், அதாவது திருமணத்துக்கு முன் திருமணமாகக்கூடிய ஆணையும் பெண்ணையும் தயார்படுத்துதல், அவர்களை சமூக நிலைக்கேற்ப கருத்தளவிலும் செயல் அளவிலும் மாற்றியமைத்தல். பொதுவாக இந்த திருமணத்துக்கு முன் உளவியல் ஆலோசனை என்பது பல்வேறு வகைகளில் செய்யப்படுகிறது. அது பாலியல் ரீதியான தயார்படுத்தல், அதற்கடுத்து அந்த பெண்ணை அல்லது ஆணை சமூகத்தோடு இணைந்து செயல்படுத்துவதில் தயார்படுத்தல், இப்படி பல வழிகளில் மேரேஜ் ஃபிட்னஸ் என்கின்ற ப்ரோக்ராமை எங்களுடைய நிறுவனம் செய்து வருகிறது. இந்த திருமணத்துக்கு முன் ஏன் உளவியல் ஆலோசனை அவசியம்? உளவியல் என்பது உளவியல் சார்ந்த பிரச்சனைகளை கண்டுணர்ந்து மாற்றுவது மட்டுமல்ல, ஒரு தனி மனிதன், ஒரு ஆணாக இருக்கலாம், பெண்ணாக இருக்கலாம், இந்த சமூகத்தை பற்றிய கோட்பாடுகளை, அதாவது திருமணம் சார்ந்த கருத்துக்களையோ கோட்பாடுகளையோ அவர்களுக்கு ஏற்றாற்போல் புரிந்து வைத்திருப்பார்கள், அல்லது மற்றவர்கள் அவர்களுக்கு ஏற்ப, அதாவது யார் அறிவுரை சொல்கிறார்களோ அல்லது அந்த பெண்ணோ ஆணோ எந்த சமூக குடும்ப அமைப்பில் கலாச்சார அமைப்பில் வாழ்கிறதோ அதற்கேற்ப கருத்துக்களை அவர்களுடைய மனதில் ஏற்றியிருப்பார்கள், கருத்துக்களை பதிவு வைத்திருப்பார்கள். ஆகவே சமூக நடைமுறைகளை பற்றி விழிப்புணர்வு கொடுப்பது அவசியம். நாங்கள் பல ஆண்டுகளாக இந்த மேரேஜ் ஃபிட்னஸ் என்கின்ற திருமணத்துக்கு முன் ப்ரீமேரிட்டல் கன்சல்டன்சி, ப்ரீமேரிட்டல் தெரப்பி, போஸ்ட் மேரிட்டல் கன்சல்டன்சி, போஸ்ட் மேரிட்டல் தெரப்பி என்கின்ற சிறப்பு நிகழ்வை செய்து வருகிறோம். இதில் நாங்கள் கண்டுணர்ந்த சில விஷயங்கள் என்னவென்றால், பல பெண்கள் ஆண்களும் பெண்களும் சமம்தான், நாங்கள் ஏன் ஆண்களுக்காக அனுசரித்து நடக்க வேண்டும், ஏன் அவர்களுக்கு அனுசரித்து நடக்க வேண்டும் என்கின்ற ஒரு கருத்தை கூறுவதில்லை என்ற குற்றச்சாட்டோடு புகார்களையும் சொல்கின்றனர். இன்னும் ஒரு சிலரோ, நான் வேலை செய்வதற்காக அந்த திருமணத்திற்கு ஒத்துக்கொள்ளவில்லை, நான் அங்கு போய் வாழச் போகிறேன், அவர்கள் என்னை திருமணம் செய்து கொண்டு அவர்கள் வீட்டுக்கு செல்லும் பொழுது அல்லது அவர்கள் வீட்டுக்கு சென்ற பின் என்னை பாதுகாப்பது, நான் கேட்டதெல்லாம் வாங்கி கொடுப்பது, நான் என்ன சொல்கிறனோ அதை கேட்டு நடப்பது, எனக்கு வேலையை சொல்லக்கூடாது, நான் என்னுடைய விருப்பத்திற்கேற்ப காலையில் நேரத்தில் எழுந்திருக்கலாம் அல்லது நேரமாக எழுந்திருக்கலாம், நான் எங்கே செல்ல வேண்டுமோ அங்கே எல்லாம் செல்வதற்கு அனுமதி அளிக்க வேண்டும் என்று பல பெண்கள் வெளிப்படையாக திருமணத்துக்கு முன் சொல்லிவிடுகின்றனர். அல்லது திருமணத்துக்கு பின் அந்த திருமணம் செய்த அந்த குடும்பத்தினரிடத்தில் நேரடியாக சொல்லி பல நேரங்களில் பல பெண்கள் குடும்ப வாழ்க்கை இழக்கும் அளவுக்கு அவர்கள் சென்று விடுகின்றனர். பல பெற்றோர்கள் இது சொந்தமாக கவலைப்பட்டு எங்களுடைய நிறுவனத்துக்கு இந்த மேரேஜ் ஃபிட்னஸ் கோர்ஸ் அந்த பெண்களுக்கு கொடுப்பதற்காக அழைத்து வரும் பொழுது அவர்கள் சொல்லக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையுமே பார்த்தால், இது பெற்றோர்கள் தவறாக சொல்லிக் கொடுத்துள்ளார்களா அல்லது சமூகம் தவறாக சொல்லிக் கொடுத்துள்ளதா என்கின்ற ஒரு சந்தேகம் எழுகிறது. உதாரணமாக, ஒரு பெண் என்ன சொல்கிறார் என்று சொன்னால், சார், எங்களை தயார்படுத்துவதற்கு முன் ஏன் அவர்களை நீங்கள் தயார்படுத்தக்கூடாது, அதாவது ஆண்களை, எங்களை திருமணம் செய்யக்கூடிய அந்த குடும்பத்தினரை நீங்கள் ஏன் தயார்படுத்தக்கூடாது என்ற கேள்வியை கேட்கின்றனர். இதற்கு பெற்றோர்களும் இந்த கேள்வியை அவர்கள் அதிருப்தியாக எடுத்துக்கொள்கின்றனர். அது எப்படி, எந்த பொருளை வாங்குகிறார்களோ அந்த கஸ்டமரை தயார்படுத்துவதல்ல, பொருளை தயார்படுத்தால் உலகில் இயல்பு. அப்படி பார்க்கும் பொழுது ஒரு பெண் தன்னுடைய குடும்ப சூழலிலிருந்து இன்னொரு குடும்பத்துக்கு இணையும் பொழுது அந்த குடும்பத்தோடு எவ்வாறு இணைய வேண்டும் என்பதை பெண்களுக்குத்தான் சொல்லிக் கொடுக்க வேண்டும் என்று பெற்றோர்களும் சொல்கின்றனர். ஆனால் அந்த பெண்களோ முரண்பாட்டு அடிப்படையில் நான் அப்படி இருக்க மாட்டேன் என்று சொல்கிறது. இது மேலும் பல சிக்கலை உருவாக்கி விடுகிறது. அதாவது இன்னும் தெளிவாக சொல்ல போனோம் என்றால், ஒரு நாடு ஒரு படைகளை தயார்படுத்துகிறது என்று சொன்னால் அந்த படையை முறையாக பயிற்சி கொடுத்து எதிரிகளை சமாளிக்கும் அளவு திறன் பெற்றதாகத்தான் மாற்ற முடியுமே தவிர, அந்த படையோடு போரிடக்கூடிய எதிராளியை இவர்களுக்காக பணிதோக சொல்வதற்கு தயார்படுத்த முடியாது. அப்படி ஒரு பயிற்சியும் இல்லை என்பதை இந்த பெண்கள், படித்தவர்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் புரிந்து கொள்வதில் மிகப்பெரிய சிக்கல் இருக்கிறது. இன்னும் ஒரு சில பெற்றோர்களும் அவ்வாறே குழந்தையை சொல்லிக் கொடுத்து வளர்த்து விடுகின்றனர். நீ அங்கே திருமணத்து வீட்டுக்கு போனோம்னா நீங்கள் சொல்கிற மாதிரி அவர் கேட்கணும், அவங்க சொல்கிறத நீங்கள் கேட்க வேண்டியதில்லை, அதே மாதிரி வீட்டு வேலை செய்ய போறதில்லை அப்படின்னு சில பெற்றோர்கள் தவறுதாக சொல்லிக் கொடுத்து விடுகின்றனர். இவர்களும் அதையே பின்பற்றி அந்த வீட்டில் நுழையும் பொழுது பல்வேறு சிக்கலை உருவாக்கி விடுகிறது. ஆகவே திருமண பந்தம் என்பது
குறைந்த அளவிலேயே அது விவாகரத்தாகும் அளவுக்கு சென்று விடுகிறது. இதை உணர்ந்த எங்களுடைய எம்எஸ்கே லைஃப் கிளினிக் ஃபவுண்டேஷன் பெண்களுக்கும் பெண்களுடைய பெற்றோர்களுக்கும் பெண்களுடைய கருத்துக்களை எவ்வாறு சரியமைப்பது, சரி செய்வது, அதேபோல சமூகத்துடைய நடைமுறைகளை அவர்களுக்கு எவ்வாறு விளக்குவது என்பது போன்ற பல உளவியல் சார்ந்த அணுகுமுறைகளை கற்றுக் கொடுத்து வருகிறது. சில பெண்கள் ஆடை விஷயத்திலும் கூட என்னுடைய விருப்பத்துக்கு ஏற்பத்தான் நான் ஆடையை அணிந்து கொள்வேன், அவர்கள் திருமணம் செய்து கொண்டார்கள் என்பதற்காக அவர்களுக்காக நான் என்னுடைய ஆடையை மாற்றிக்கொள்ள மாட்டேன், அல்லது ஆடையினுடைய வடிவங்களையோ அல்லது ஸ்டைல் என்று சொல்லக்கூடிய பாணியோ மாற்றிக்கொள்ள மாட்டேன் என்று சொல்லும் அளவுக்கு அவர்களுடைய முரண்பாடு இருக்கிறது. சில பெண்களோ நாங்கள் வீட்டு வேலை செய்ய மாட்டோம், அந்த கணவனுக்கு உணவு பரிமாற மாட்டோம், எங்களுடைய ஆடைகளை மட்டுமே நாங்கள் துவைத்துக் கொள்ளும், இன்னும் சொல்ல போனால் என்னுடைய ஆடைகளை அவர்கள்தான் வேறு ஒரு ஆள் வைத்து துவைத்து கொடுக்க வேண்டும், அதே போல் வீட்டு வேலைகள் செய்ய மாட்டேன், எனக்கு நேரத்திற்கு எனக்கு தேவையான அது கூல்ட்ரிங்க்ஸாக இருக்கலாம் அல்லது டீ காஃபியாக இருக்கலாம், இதெல்லாம் அவர்கள் தான் எனக்கு கொடுக்க வேண்டும், நான் எதையும் தயார் செய்து கொடுக்க மாட்டேன், அதே போல் அந்த கணவனுடைய அம்மா அப்பா உறவினர்கள் இவர்களுக்கு நான் எந்த விதத்திலும் உதவி செய்ய மாட்டேன், அவர்கள் என்னை துன்புறுத்தக்கூடாது என்று பல நிபந்தனைகள் இடும் அளவுக்கு இந்த பெண்களுடைய மனநிலை மாறிவிடுகிறது. ஆகவே அதாவது பெண்களை திருமண வாழ்க்கைக்காக தயார்படுத்தும் மேரேஜ் ஃபிட்னஸ் கோர்ஸில் உடல் அளவில் தயார்படுத்துவது பெரிய விஷயம் அல்ல, அது அவர்கள் தயாராகிக் கொள்வார்கள். அதேபோல் பாலியல் ரீதியில் தயாராகிக் கொள்வார்கள், அதில் ஒரு சிலருக்கு மட்டுமே முரண்பாடுகள் இருக்கும். ஆனால் சமூகவியல் ரீதியில், உறவு ரீதியில், பழக்க வழக்க ரீதியில், மொழி கலாச்சார ரீதியில் அவர்களை பண்படுத்துவது, முறைப்படுத்துவது, அவருடைய கருத்துக்களை மாற்றி அமைப்பது தான் இன்றைய மிகப்பெரிய சவாலாக உள்ளது. ஆகவே பெற்றோர்களே, இந்த கான்ஃபரன்ஸில் நாங்கள் எதிர்கொண்ட பிரச்சனைகளை உங்களுக்கு விளக்கத்துக்காக அளிக்கிறோம். உங்களுடைய பெண் குழந்தைகள் வீட்டில் வேலை செய்ய மறுத்தாலோ அல்லது ஆணும் பெண்ணும் சமம்தான், ஆகவே நான் எந்த வேலையும் செய்ய மாட்டேன் என்று முரண்பாடு செய்தாலோ அவர்களை முறைப்படுத்துவது பெற்றோர்களுடைய உங்களுடைய கடமை. அது மட்டுமல்லாமல் அந்த பெண்கள் தங்களுடைய குடும்பத்தினுடைய சூழலை புரிந்து கொள்ளாமல் அல்லது குடும்பம் எவ்வாறு வளர்க்கப்பட்டதோ அதன் அடிப்படையில் இன்னொரு குடும்பத்தோடு இணையும் பொழுது பல்வேறு உறவு சிக்கலை அவர்கள் எதிர்கொள்ள வேண்டியுள்ளது. அதனுடைய உறவு சிக்கலை அவர்கள் சமாளிக்கவில்லை என்றால் அது வாழ்க்கை சிக்கலில் முடிந்து விடுகிறது. ஆகவே இதை மாற்றி அமைப்பதுதான் எங்களுடைய மேரேஜ் ஃபிட்னஸ் ப்ரோக்ராமுடைய சிறப்பு செயல் நோக்கமாக உள்ளது. ஆகவே மேலும் விவரங்களுக்கு எங்களோடு தொடர்பு கொள்ளுங்கள். திருமணத்துக்கு முன் நீங்கள் எத்தனை லட்சங்கள் செலவு செய்கிறீர்கள் என்பதை விட அந்த பெண்ணை ஒரு பெண்ணை குடும்ப கலாச்சார மொழியியல் ரீதியான சமூகவியல் ரீதியான மனப்பக்குவத்தை தயார்படுத்துவதுதான் மிக மிக அவசியம். ஆகவே உங்களுடைய குழந்தைகள், பெண் குழந்தைகள் சிறப்பாக குடும்பத்தோடு இணைந்து சமூகத்துடைய முரண்பாடுகளை சரி செய்து சமூகத்தோடு இணைந்து வாழ மேரேஜ் ஃபிட்னஸ் கோர்ஸில் இணையுமாறு உங்களுக்கு நாங்கள் அழைப்பு விடுகிறோம். மேலும் இவர்களுக்கு எங்களோடு தொடர்பு கொள்ளுங்கள். உங்களுடைய பெண் குழந்தைகளை நீங்கள் வளர்க்கும் பொழுது சமூகத்தினுடைய கட்டமைப்பை சொல்லிக் கொடுத்து வளருங்கள். எம்எஸ்கே மொஹைதீன் அவர்களும் எம்எஸ்கே பிரியா அவர்களும் வந்திருக்கிறாங்க. டாக்டர் சாரை பற்றி சொல்லணும் அப்படின்னு சொன்னால் எங்களுடைய பயிற்சிகளில் அதிக அளவு பயிற்சி கொடுத்து எங்களுடைய பயிற்சியாளர்கள் அதிக அளவில் இருக்கிறது யார் அப்படின்னு சொன்னால் இவருடைய ஸ்பீச் தான். நாம் இப்போ எப்படி இருக்கிறோம் நீங்கள் பார்த்துக்கங்க, நம்ம எப்படி சிரிச்சுட்ருக்குறோம், நம்மளுடைய முகம் எப்படி இருக்குது அப்படின்னு பாருங்கள். ஆஃப்டர் இவருடைய செஷன் இப்படி எப்படின்னு பார்க்கலாம். நிறைய அவர் பண்ணிகிட்டு இருக்காருப்பா. ஒரு நல்ல ஒரு பேரண்ட்டாக இருக்கிறது, ஒரு நல்ல பொண்ணாக இருக்கிறது, ஒரு மேரேஜுக்கு எப்படி நம்ம ப்ரிப்பேர் ஆகணும், ஒரு கார்ப்பரேட்டில் எப்படி ஊழியர்களெல்லாம் ஒரு சந்தோஷமான மனநிலைக்கு வரணுன்ற அளவுக்கு நிறைய பயிற்சிகளை கொடுத்துட்ருக்காரு. இன்றைக்கு இந்த மேரேஜ் ப்ரிப்பரேஷன் கோர்ஸ் அப்படின்றதுல நமக்கு என்னென்ன தேவைகள் இருக்குது, அதை சார்ந்து என்னென்ன பிரச்சனைகள் வரும், அதை எப்படி தைரியமாக நம்ம கொண்டு போகிறது, எப்படி தன்னம்பிக்கையோடு நம்ம இருக்கிறது அப்படின்றத ரொம்ப சுலபமாகவும் இனிமையாகவும் மகிழ்ச்சிகரமாகவும் நமக்காக சொல்லிட்டு இருந்தார். உங்களது சார்பாகவும் கஜானந்த அறக்கட்டளையின் சார்பாகவும் இருவரையும் வணங்கி வரவேற்கிறோம். வாழ்க வளமுடன். தேங்க்யூ மேடம். ஸோ உங்களை சந்திப்பதில் நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம். வாழ்க வளமுடன் என்ற பிரார்த்தனையோடு அரண் நிறுவனம் உங்களை எல்லாம் அழைத்து ஒரு அற்புதமான ப்ரோக்ராமை நடத்திட்டு இருக்குது. அதில் எங்களுடைய பார்ட்டிசிபேஷன் அப்படிங்கிறது மேடம் சொன்ன மாதிரி பொதுவாக சார்ட்டர்ட் அக்கௌண்ட் யாருக்கு தேவை? பொட்டி கடை வச்சுக்கிறவன், பொட்டி கடை வச்சுன்னு பிஸ்னஸ் தான். அது கரெக்டாக வேர்டு சொல்லணும்.
எம்என்சி, மற்றதெல்லாம் பிஸ்னஸ் இல்லையா? ஏன்னா நமக்கு தெரிஞ்ச பதிலை விட்டு தான் வாழ்க்கையை ஓட்டிகிட்டு இருக்கோம். சார்ட்டர்டு அக்கௌண்டன்ட் யாருக்கு தேவைன்னா அதிகமாக பண பரிவர்த்தனை, சேல்ஸ், பர்ச்சேஸ், பிஸ்னஸ், இவங்களுக்கு யார் தேவை? சார்ட்டர்டு அக்கௌண்டன்ட் தேவை. அப்போ என்ன அர்த்தம்? யார் அதிகமாக வேலை செய்கிறாங்களோ, அதிகமாக டேர்ன் ஓவர் ஆகுதோ அவங்களுக்கு சார்ட்டர்டு அக்கௌண்டன்ட் தேவை. அதே மாதிரி யாருக்கு வந்து நிறைய மைண்ட் ஒர்க்கு, நிறைய ப்ரொடக்ஷன் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு சைக்காலஜிஸ்ட் தேவை. பணமே இல்லாதவங்களுக்கு சார்ட்டர்டு அக்கௌண்ட்டுக்கு என்ன வேலை? அப்படிப்பட்ட ஒரு சேவையை உலகத்தில் செஞ்சுட்டு வர்றோம். ஸோ உங்களுடைய இந்த அரண் நிறுவனம் உங்களுக்கெல்லாம் வந்து வாழ்க்கையை பற்றிய ஒரு விஷயத்தை கொடுக்க வேண்டும் இருக்காக எங்களை அழைச்சிருக்குது. ஸோ அவர்களை நீங்கள் எப்படி பாராட்டணும்? குழந்தை மனநிலை நீங்கள் வந்துடணும். யாருக்கெல்லாமே வந்து எனக்கு எல்லாமே தெரியும் அப்படின்னு நினைக்கிறோமோ ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு ஏகப்பட்ட ப்ராப்ளம் இருக்குதுன்னு அர்த்தம். புரியுதா? எங்களுடைய நிறுவனத்தில் வந்து ஒரு போட்டிருப்போம், அறிவாளிக்கு மட்டும்தான் ஆலோசனை, நோயாளிக்கு அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டுன்னு அது ட்ரீட்மெண்ட்டு. யாருக்கு ஆலோசனை? அறிவாளிக்கு தான். பணக்காரனுக்கு தான் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் தேவை, மனக்காரனுக்கு தான் டெவலப்மெண்ட்டு கன்சல்டன்சி தேவை. மனமே இல்லாதவங்களுக்கு நம்ம மனசு வந்து நல்லா வேலை செஞ்சால் எப்படி தெரிஞ்சுக்கிறது சொல்லுங்க பார்க்கலாம்? மனசு நல்லா ஒர்க் பண்ணதா இல்லைன்னு எப்படி தெரிஞ்சுக்கிறது? மூளை நல்லா வேலை செய்தாலும் எப்படி தெரிஞ்சுக்கிறது? சந்தோஷமாக இருக்குது. பைத்தியக்காரன் சந்தோஷமாக தான் இருக்கான். எப்படி தெளிவாக இருக்கிறது? அவன் எவனாவது பைத்தியக்காரன் ஆக்சிடென்ட் ஆயிருக்கானா? ஒருத்தன் ஆக்சிடென்ட் ஆகி காமிக்க பார்க்கலாம். அவன் பாசிட்டிவாக தான் இருக்க. பணம் இல்லைன்னா போடான்னு போயிட்டே இருப்பான். அவன் 4 மணிக்கு 3 மணிக்கு எழுந்திரிச்சிடறேன். ஒரு நாளைக்கு உட்கிறதுல நாங்கள் போய் ஆராய்ச்சி செஞ்சு போய் பார்த்தோம்னா அவன் வந்து தூங்குறதுல ஃப்ரெஷ்ஷாக இருக்கான். ஏன் அவனுக்கு பேட்ஸ் மேலே வர மாட்டேது, குளிக்கிறதே இல்லை, குளிக்காமையே ஃப்ரெஷ்ஷாக இருக்கான். எவன் மேலே போட்டி இல்லை, பொறாமை இல்லை, இல்லையா? அவனுக்கு ஏதாவது டிசீஸ் வந்து பார்த்துருக்கீங்களா? இப்போ நம்ம டோக்கன் வாங்காதவங்க யாராவது இருக்குமா? எல்லாமே டோக்கன் வாங்கியிருக்கோம். யார்கிட்ட? டாக்டர்கிட்ட. 5 மணிக்கு ஒரு அப்பாயின்மெண்ட்டு, 6ஆம் தேதி அப்பாயின்மெண்ட். நாளைக்கு என்ன நாள் தெரியுமா உங்களுக்கு? நாளைக்கு முக்கியமான நாள் என்ன தெரியுமா? சண்டே. வெரி குட். ஒரு 5 மார்க் கேள்விக்கு பதில் சொல்லிட்டீங்க. நாளைக்கு முக்கியமான நாள் என்னென்னா உலக மனநல நாள். உலக மனநல நாள். மனநலம்னா என்ன அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குதா இல்லையா? உடல் நலம்னா என்ன? என்ன ஆரோக்கியம்னா என்ன? எப்படி இம்பேலன்ஸ்னா என்ன? அப்படி இல்லாமல் இருந்துச்சுன்னா உடல் நலம் நல்லா இருக்குது. இம்பேலன்ஸ் இருந்துச்சுன்னா டெஃபிஷியன்சி இருக்குது. அப்படி தான். ஓகே. ஸோ பெரும்பாலான பதில்களில் வந்து நமக்கு தெரிஞ்சு வச்சுதா, உடல் நலமாக இருந்துச்சுன்னா உங்களால் எந்த காரியத்தையும் செய்ய முடியும், எதையுமே வந்து தூக்க முடியும். அதே மாதிரி மனசு நல்லா இருந்துச்சுன்னா எந்த காரியத்தையும் செய்ய முடியும், எல்லாத்தையோட கவனிக்க முடியும். கண்ணு சரியில்லைன்னு என்ன ஆகும்? மனசு சரியில்லைன்னு என்ன ஆகும்? கவனிக்க முடியாது. மனசு இல்லைன்னா கவனிக்க முடியாது. அப்போ வந்து நம்ம மனசு சரியில்லைங்கிறதுக்காக ஏதாவது வரைக்கும் நம்ம பார்த்துருக்குமா? ட்ரீட்மெண்ட் பார்த்துருக்குமா? ஒன்றுமே இல்லை. ஆனால் உலக மனநலங்கிறது ஏன் உருவாச்சுன்னா, ஒரு மனிதனை வந்து மனநலம் நல்லா இருந்தால் தான் அவனால் வந்து மிகப்பெரிய மாற்றங்கள் ஏற்படுத்த முடியும். அதுக்கு உதாரணம் என்னென்னா திருவள்ளுவர் தெரியுமா? யார் அது? திருக்குறள். அவர் என்ன தெரியுமா சொல்லியிருக்காரு? மனநலம் மண்ணுயிருக்கு ஆக்கம், இனநலம் எல்லா புகழும் தருங்கிறார். புரிஞ்சுங்க. உங்களுக்கு மனசு நல்லா இருந்துச்சுன்னா உங்களுடைய ப்ராப்பர்ட்டி டெவலப் ஆகும். உங்களுடைய ப்ராப்பர்ட்டி. மனநலம் சரியில்லைன்னா பாவர்ட்டி டெவலப் ஆகும். கேன் யூ அண்டர்ஸ்டாண்ட்? மனசு நல்லா இருந்தால் பணம், மனசு நல்லா இல்லைன்னா பணம். கவனிக்கிறங்கிற பேரில் வந்து கனவு எடுத்து இருப்போம். இனிமேல் வந்து கவனிக்கணும்னா என்னென்னு தெரிஞ்சுக்க போகிறீங்க. ஒருத்தர் வந்து எல்லாத்துடைய பேரையும் சொல்லணும், தெரியாது. ஆனால் இதுக்கு இப்போ அப்படியே என்ன சொன்னோம்? இந்த அம்மா வந்து உட்காந்துட்டு அங்கே போ அப்படின்னு சொல்லக்கூடிய விட்டுறணும். ஏன்னா நிறைய குடும்பத்தில் பிரச்சனை வரதே என்ன தெரியுமா? கல்யாணம் பண்ண பின்னாடி நான் சொன்ன மாதிரி அங்கே போய் பேசு. உங்கள் வீட்டில் யார் பேசுறது? ஹஸ்பண்ட் இப்படி பேசு, மாமியார் அப்படி பேசு, மாமனார் இப்படி பேசு. அப்புறம் என்ன சொல்லுவாங்க? அந்த ஹஸ்பண்டோடைய தங்கச்சி அதன்னு சொல்லுவாங்க, தங்கச்சியா நங்கையா நாத்தனம் அப்படி சொல்லு, இப்படி சொல்லணும்னா இந்த பொண்ணு அப்படியே வந்து நீட் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ண மாதிரி நேராக அங்கே போய் அங்கே எல்லாம் சொல்லணும்னா அங்கே அவ்வளோதான். அங்கே போய் ஆடிட்டிங் நடக்கும், பிரச்சனை ஆகிடும். ஆடிட்டிங் அடித்தடியாக மாறிடும். அதனால் வந்து என்ன செய்யணும்னா நம்ம தான் இதை மாற்றிக்கணும். சரி, ஓகே. இப்போ நீங்கள் எல்லாமே வந்து நீங்கள் டெவலப் பண்ணணும் வேண்டாமா? இப்போ வந்து உங்களை நான் வந்து எனிஒன் அப்படின்னு தான் நான் கால் பண்ணேன். ஆனால் உங்களால் ஏன் வர முடியலைங்கிறது, அதனால தான் நாங்கள் 1.5 lakhs ஃபீஸ் பண்ணுறோம். ஏன்னா உங்களை மாத்திரம் கேஸ் சீட்டுன்னு சொல்லுவாங்க. பேர் கேஸ் சீட் இல்லாமல் எந்த டாக்டர் நெவர் டூ எனி ட்ரீட்மெண்ட்.
இட்ஸ் அ ப்ரொசீஜர். அண்டர்ஸ்டாண்ட்? யாருக்கெல்லாம் வந்து எழுதுறதுக்கு ப்ராப்ளம் இருக்குதோ அவங்க பேர் வந்து டைகிராஃபியான ஒரு டிசார்டர். அது வந்துருச்சுன்னா உங்களுக்கு எழுதுறதுக்கு பிடிக்காது. பட் ஐ எம் ஆஸ்கிங் யூ if anyone come here, but the reason why you cannot able to come, because you asked us to, you asked one of us to come there and say everyone's so you give up. Yeah. You give up a chance. Yeah. If same procedure followed, what will happen? No, I didn't want to come there and blink because I only remember half the name, so that's why. So these are all reasoning behavior. இதே மாதிரி தான் மேரேஜ் ஃபிட்னஸில் முதல்ல தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா, ஒரு ஃபேமிலிக்குள்ளே என்ட்ரு ஆகிறப்போ வந்து நிறைய காரணங்களை வச்சுட்டு மினிமம் ரீசனை வச்சுட்டு நம்ம அந்த ஃபேமிலிக்குள்ளே என்ட்ரு ஆகாமல் இருந்திருப்போம். தட்ஸ் ப்ராப்ளம் கிரியேட்டட். புரியுதுங்களா உங்களுக்கு? ஒரு குடும்பத்துக்குள்ளே போயில நம்மளா ஓன் ஐடியா வச்சுட்டு நம்ம செஞ்சுட்டு இருப்போம். அது வந்து மேரேஜ் ஃபிட்னஸில் முதல்ல எடுத்துக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா, உங்களுடைய ஃபிட்னஸ் அங்கே உள்ளுக்குள்ளே போயிட்டீங்கன்னா யூ ஹாவ் டு என்ஜாய் ஹாப்பிலி வித் ரிலேஷன்ஷிப். ஃபர்ஸ்ட் ரீசன். ஓ பரவாயில்ல, ஸ்டேஜ் ஃபியர் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக வந்திருக்கீங்க. வெரி குட், வெரி குட். ஸோ எப்பவுமே வந்து ஒரு ஃபேமிலி மேரேஜ் ஃபிட்னஸில் முதல்ல தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, நீங்கள் வந்து திருமணம் சொல்கிறோம் அல்லவா, அப்படின்னு என்னென்னா திருங்கிற வேர்டு வந்து தட்ஸ் ஹானரபிள் வேர்டு. மனம்ங்கிறதுக்கு வந்து நம்மளுடைய மைண்டு, அந்த ரெண்டு மைண்டு வந்து ஹானரபிளாக இருக்கிறது தான் திருமணம் சொல்கிறாங்க, வெட்டிங். சரியா? ஸோ அதனால் வந்து நீங்கள் வந்து மேரேஜ் ஃபிட்னஸில் ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா, நீங்கள் எங்கே போனாலும் உங்கள் ஃபேமிலிக்குள்ளே வந்து நிறைய ரீசன் வைக்காமல் அவங்ககிட்ட ஃப்ரீ பேடாக இருக்க தெரிஞ்சுக்கணும். இதுதான் ஃபஸ்ட்டு நம்பர் 1 சக்ஸஸ்ஃபுல் ஃபேமிலி ரிலேஷன்ஷிப் பண்ணணும்னா ஃபஸ்ட்டு உள்ளே வந்துடணும். ஓகேவா? ஸோ நாங்கள் கண்டுபிடிச்ச விஷயம் என்னென்னா, வாட் ஐ ஃபவுண்ட் இன் அவர் ரிசர்ச், மோஸ்ட் ஆஃப் தி பீப்புள் ரெடி ஒன்லி இன்ஆர்கானிக் வே ஆஃப் காம்படிஷன்ஸ். அதாவது புக்கு கொடுத்து படிக்க சொன்னால் மட்டும் படிச்சிருவாங்களே தவிர ஃபிசிக்கலாக யாருமே காம்படிஷனுக்கு வர்றதே கிடையாது. ஸோ தட்ஸ் வை வந்து மேரேஜ் ப்ராப்ளத்தில் ஒரு பிரச்சனை என்னென்னா, ஃபிசிக்கலாக அங்கே ப்ரெசன்ஸ் ஆகிறது இல்லாதப்ப அது ஒரு ப்ராப்ளத்தை க்ரியேட் பண்ணி. பார்த்தீங்கன்னா ஒரு லைன் கொடுக்க சொல்கிறப்போ வந்து ஒரு லைன் நீங்கள் சொல்லப்போ நீங்கள் ஒருத்தர் வந்து உங்கள் இஷ்டத்துக்கு அப்படியே மெதுவாக போய் நின்னீங்க. ஆனால் முன்னாடி வரணும்னு தோணுச்சா? ஃபஸ்ட்டு வரணும்னு தோணுச்சா? ஸோ ஏன்னா நாங்கள் நிறைய மேரேஜ் ப்ராப்ளத்தில் பார்க்குறது என்னென்னா, ஒரு வீட்டுக்கு போனோம்னா அவங்கள வந்து கூப்பிட்டு வரணும்னு சொல்லிட்டு இருப்பாங்க. இந்த விஷயம் தான் மிகப்பெரிய தடையாக இருக்குது. இதை நீங்கள் மாற்றிக்கணும். எத்தனை பேருக்கு அதிகமாக கோபம் வரும்? வெரி குட். கோபம் தான் என்ன பண்ணுவீங்க? கத்துவீங்க. எப்படி கத்துவீங்க? சத்தமாக பேசுவீங்க. வெரி குட். அடுத்து கத்துவீங்க. ஓ பூ பழைய டார்ஜான் டைப்ல வார்த்தை வந்து சத்தமா வரும். அவங்ககிட்ட சத்தமா இருக்கும். அப்பான்னா அப்பா மட்டும் நேராக பார்த்து ஒரு நிமிஷம் வாங்க, எக்ஸ்கியூஸ் மீ வாங்க, உனக்கு ஏன் அப்படி கேட்டு எக்ஸ்கியூஸ் மீ போங்க. அப்படியா? என்ன செய்வீங்க? ஆப்போசிட்ல இருக்கவங்க வந்து எந்த இடத்துல இருக்காங்க அவங்க கிட்ட சத்தமா பேசுவாங்க. அதுக்குள்ள சத்தமாக பேசுவீங்க. ஓ வெரி குட், வெரி குட். இந்த அதிகப்படியாக வந்து நாங்கள் பார்த்த விஷயத்தில் என்னென்னா, இந்த கோபம் இருக்குது பார்த்தீங்களா, கோபத்தினுடைய எமோஷ்னல் பேக்ரவுண்ட் என்னன்னு சொன்னால், இவங்களை அவங்க எப்படி சொல்லாங்க ஒரு கேள்வி தான் இட்ஸ் ஆங்கர். என்ன நீ எப்படி சொல்லலாம்? நிறைய ஃபேமிலி வந்து ஃபெயிலியராக இருக்க ஒரே காரணம் என்ன போய் அப்படின்னு சொன்னாலும் அவ்வளோதான். அதுதான் ப்ராப்ளம். ஃபஸ்ட்டு வந்து இந்த விமென்ஸ் பொறுத்தளவு வந்து கோபம் இருக்கலாமா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். அல்லது வந்து விமென்ஸ்க்கு மட்டும்தான் கோபம் இருக்கக்கூடாதா, ஜென்ஸுக்கு இருக்கக்கூடாதான்னு கேட்கலாம். ரெண்டு சைடுமே நாங்கள் சொல்கிற கோபம்ங்கிற விஷயத்தை வந்து சரியாக நீங்கள் வந்து, அதாவது நாங்கள் என்ன சொல்லணும், உள்ள சைக்காலஜிக்கலாக வந்து தட் இஸ் எ எமோஷனல் பிளாக், உணர்ச்சி சார்ந்த பிரச்சனை. அந்த உணர்ச்சி சார்ந்த பிரச்சனை தான் உங்களுக்கு கோபத்தை உண்டாக்குது. அப்போ உங்களுக்கு என்னென்னா, எப்போலாம் அதிகமாக கோபம் வருதோ யூ ஆர் ஹேவிங் த லோயர் செல்ஃப் எஸ்டீம் அர்த்தம். கேன் யூ அண்டர்ஸ்டாண்ட்? லோயர் செல்ஃப் எஸ்டீம் இருந்துச்சுன்னா கோபம் நிறைய வரும். அப்போ ஹையர் எஸ்டீமை எப்படி மாற்றிக்கிறது அப்படின்னா, அவங்கள அக்செப்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு கோபம் வராது. சரி, உங்களுக்கு பிடிச்ச விஷயத்தை வந்து யாராவது தடுத்தா என்ன ஆகும்? கோபம் வரும். சரி, அதே மாதிரி நீங்கள் வந்து யாராவது பிடிச்ச விஷயத்தை தடுத்தா அவங்களுக்கு என்ன வரும்? கோபம் வரும். ஓகே, சரி. இப்போ பார்த்தீங்கன்னா கோபங்கிறது வந்து பிடிக்கிறத வந்து தடுக்கிறதா மட்டும் தான் கோபம் வருது அப்படின்னு தெரிஞ்சிட்டீங்க இல்லையா? இந்த மேரேஜ் ஃபிட்னஸில் முதல்ல ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் மிங்கிள் ஆகணும். செகண்ட் வந்து இந்த ஆங்கர், கோபத்தை வந்து கண்ட்ரோல் பண்ணணும். மூணாவது ஒன்று இருக்குது, நீங்கள் அதாவது ஆக்டிவ் பார்ட்டிசிபேஷன் இருக்கணும். என்னது? ஆக்டிவ் பார்ட்டிசிபேஷன். இப்போ ஆல்ரெடி நீங்கள் மேரேஜ் ஆனவங்களும் இருப்பீங்க. உங்கள்கிட்ட கேள்வி, இந்த பிறரோட வந்து பழகிறதுல வந்து உங்களுக்கு என்னென்ன சிக்கல் வந்தது? மேரேஜ் ஆன புதுசில் வந்து ஏதாவது சிக்கல் வந்து சொல்ல முடியுமா? யாராவது அம்மாவெல்லாம் இருக்கீங்க, எனிபடி சொல்ல முடியுமா?
அடுத்து வந்து என்ன நினைச்சுக்குவாங்களோ, நம்ம ஏதாவது தப்பா பேசிடுவோமோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் தான் அது ஒரு ஆரம்பிக்கும் போது அந்த ஒரு இது இருக்கும். எஸ், இன்னைக்கு அவங்க நல்ல கரெக்டாக பாயிண்ட் சொல்லியிருக்காங்க. நம்மளை வந்து தப்பாக நினச்சிக்குவாங்களோங்கிற பிரச்சனைகள் தான் நிறையா ப்ராப்ளம் வருது. அதனால் இந்த தப்பாக நினைக்கிறாங்க அப்படிங்கிற விஷயத்த வந்து நீங்கள் தூக்கி எறிஞ்சிட்டிங்கன்னா கண்டிப்பாக அது சக்ஸஸ்ஃபுல்லாக வந்துடலாம். அப்போ உங்களை தப்பாக நினைக்கிறதுக்கு வந்து என்ன ரீசன்னா, அவங்க தப்பாக நினைக்கிறாங்களா நம்ம தப்பாக நினைக்கிறோமா? நம்ம சொல்லிடுறது நம்ம தான் தப்பா நினைக்கிறோம். நம்ம சொல்ற வார்த்தை தப்பா போயிடும் நம்ம தான் நினைச்சுக்கிறோம். கரெக்ட். ஸோ இந்த எண்ணத்தை மாற்றிக்கணும். இந்த மாதிரி உங்களுக்கு எத்தனை பேருக்கு இந்த எண்ணம் இருக்குது, இந்த மாதிரி இருந்திருக்கு சொல்லுங்க உங்களை. எனிபடி ஓப்பனாக எழுதலாம் அல்லது தூக்கலாம், கை தூக்கலாம். என்ன தப்பாக நினச்சிக்குவாங்களோன்னு ஃபீல் எப்போ யாருக்கு எத்தனை பேருக்கு வந்திருக்கா? ஸ்டார்டிங்கில் வந்திருக்கு. இப்போ இவங்களுக்கு நிறைய பேர் வந்து காலையில் எந்திரிக்கிறக்கே சங்கடப்படுவாங்க, பார்த்துருக்கீங்களா? காலையில் எந்திரிக்கிறக்கே 5 நிமிஷம் 5 நிமிஷம் 5 நிமிஷம் 5 நிமிஷம் இப்படியே வந்து அரை மணி நேரம் ஆகிடும். ஆனால் எந்திரிக்கவே முடியாது. பொதுவாக வந்து விமன்ஸை பொறுத்தளவு வந்து நீங்கள் காலையில் நேரத்தில் எழுந்திரிச்சிங்கன்னா டாக்டர்கிட்ட வந்து போக வேண்டியதில்லை, காலையில் வாக்கிங் போக வேண்டியதே இல்லை. வந்து எவ்வளோ லேட்டாக தூங்குறீங்களோ அந்தளவுக்கு உங்களுடைய பாடியுடைய கண்டிஷன்ஸ் மாறிடும். ஒரு ரவுண்டு தான் பாரு, எவ்வளோ வேக்கியானு சொல்லி ஒரு டீ தான் நான் போட சொன்ன போட்டாச்சு. நிறைய குடும்பத்தில் வந்து ஒரு டீ தான் போட சொன்னேன், ஒருத்தர் தான் சாப்பாடுக்கு சொன்னேன். இது சாதாரண விஷயம் கிடையாது. இது வந்து என்னெல்லாம் காக்னிட்டிவ் ராக்குன்னு சொல்கிறோம். அதாவது என்ன சொல்லணும்னா, ஒரு வார்த்தையை மட்டும் நம்ம எடுத்துக்குவோம். பட் இருந்தாலும் நீ கான்சியஸாக இருக்கிறீங்க, அது வேறு விஷயம். பட் நிறையா பிரச்சனை வர்றதுக்கு காரணம் என்ன, ஃபேமிலியில் வந்து நீ ஒரு தடவை சொன்னேன், இல்லை நான் ஊருக்கு போயிட்டு வரேன், ஊருக்கு போகிறதான்னு சொன்னேன், எத்தனை நாளும் சொல்லவே இல்லையா? இந்த மாதிரி நிறையா வந்து. ஸோ ஃபஸ்ட்டு என்னென்னா, உங்களுடைய அந்த சுச்சுவேஷனை புரிஞ்சுக்கிறது ரெண்டாவது விஷயம். ஃபஸ்ட்டு வந்து என்ன செய்யணும், நீங்கள் உங்களுடைய அதை எது இருந்தாலும் நீங்கள் முன்னாடி போகணும், பார்ட்டிசிபேஷன் இருக்கணும். அதுக்கடுத்து வந்து முழுசாக அந்த சுச்சுவேஷனை புரிஞ்சுக்கணும். இப்போ இந்த மேரேஜ் ஃபிட்னஸ் அடுத்து என்ன சொல்கிறோம்னா, அதிகப்படியான பேர் வந்து என்ன செய்யணும், வேலை செய்கிறதுக்கே கஷ்டப்படுறாங்க. வீட்டு வேலை செய்கிறதே பிடிக்காது. டீ காலையில் எந்திரிச்சு கேட்டால் எத்தனை பேருக்கு பயங்கரமான டென்ஷன் ஆகும் சொல்லுங்க உங்களா? முதல்ல வந்து காலையில் நேரத்தில் எந்திரிக்கிறது. எதனால தான் எங்கள் மேடம் என்ன பண்ணிட்டாங்கன்னா, ஹோம் மேனேஜ்மெண்ட் ஒரு கோர்ஸே நடத்துகிறாங்க. பெண்கள் கல்யாணத்துக்கு முன்னாடி வந்து ஃபஸ்ட்டு செய்ய வேண்டியது என்ன, ஏதாவது மேக்ஸிமம் இந்த லவ் மேரேஜுங்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய சைக்கலாஜிக்கல் ப்ராப்ளத்தை கொண்டு வந்துட்டு இருக்குது. நாங்கள் பார்க்குறது என்னென்னா, இன்னைக்கு காலையில் கூட லவ் பண்ணி கல்யாணம் ஆகி 5 இயர்ஸ் ஆச்சு. அதுக்கப்புறம் அவங்களுக்கு என்னென்னா மனசுக்குள்ள ஒரு பயம் இருக்குது. என்னென்னா, ஃபேமிலியை பகைச்சிட்டு கல்யாணம் பண்ணியிருப்போம், இந்த ஃபேமிலி விட்டு பகைச்சு கல்யாணம் பண்ணியிருப்போம், அவங்களாம் ஃபேமிலி பகைச்சு கல்யாணம், அதாவது எனிமிட்டி பண்ணிட்டு மேனேஜ் பண்ணால் என்ன பிரச்சனை வரும் சொல்லுங்க பார்க்கலாம்? அவங்களுடைய கர்சஸ், வெரி குட், அவங்களுடைய அந்த சாபம் விழுந்துக்கிட்டே இருக்கும். இப்போ குழந்தைகள்லாம் பெருசாகிடுச்சு, ஏதோ ஒன்று ஆயிருமோ இதாயிருமோன்னு பயந்துட்டு இருக்காங்க. அதனால் என்ன பொறுத்தவரை வந்து இந்த லவ் மேரேஜுங்கிறது வந்து சஜஸ்டபிள் கிடையவே கிடையாது. அரேஞ்ச்டு மேரேஜ் வந்து உங்களுக்கு ஓரளவுக்கு மன அழுத்தம் இல்லாமல் இருக்கும், சப்போர்ட் இருக்கும். ஸோ அதனால் இதை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட நீங்கள் சொல்லலாம். நிறைய பேர் இதை சொன்னாங்கன்னா ஏற்றுக்கவே மாட்டாங்க. ஏற்றுக்காத பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. அதனால் வந்து அரேஞ்ச்டு மேரேஜ் அப்படிங்கிறத மிகப்பெரிய ஒரு விஷயம். அதுக்கடுத்து வந்து என்னென்னா, உங்களுக்கு வந்து இந்த வீட்டு வேலை தான் மெயின் விஷயம். உங்களால் வந்து அந்த வெசல்ஸ் கழுவுறதில்ல, இது மேரேஜ் ஃபிட்னஸ்க்கு ரொம்ப முக்கியமான விஷயம். இருக்காங்கிறீங்களா? ஏன் தெரியுமா, எங்கிட்ட நிறைய பேர் என்னென்னா பிரச்சனையாக வீட்டை கல்யாணமாகி ஒரு 2-3 மாதத்துலேயே வெளியே வர்றாங்க. ஏன்னு கேட்டால் வீட்டில் வேலை செய்ய சொல்கிறாங்க. ஒரு கேஸ் எங்கிட்ட வந்தது என்னென்னா, கல்யாணமாகி ஒரு 5 months 6 months வந்து வந்துருச்சு. அந்த பொண்ணுகிட்ட கேட்டால் எனக்கு வாழவே பிடிக்கலிங்க. அவங்கள கேட்டால் ஐயோ என்னுடைய மகள் மாதிரி இவங்களை பார்த்துட்ருக்கேன் அப்படின்னு சொல்லி. ஹஸ்பண்டு கேட்டால் அவரு இந்த மாதிரி எனக்கு வாழவே பிடிக்கலிங்க. என்னென்னு கேட்டால் நடுஜாமத்தில் எழுந்திரிச்சு வீட்டு வேலையை செய்ய சொல்கிறாங்க. நடுஜாமம் தெரியுமா? நமக்கு என்ன நடுஜாமன்னா, நம்ம அப்படி ஏங்க 2 மணிக்குள்ள குழந்தை எழுப்பலாமா அப்படின்னு கேட்டால், இல்லை சார் 6 மணிக்கு எழுப்பிவிட்டுங்கிறாங்க. 6 மணிக்கு அவங்க எழுப்புறது எப்படி இருக்குது? நடுசாமம். நீங்கள் ஆச்சரியப்படுவீங்க, எதுவும் சொல்லி கேட்கவே இல்லை. என்னையும் கூப்பிட்டு கேட்டாங்க. நான் ரிலேஷன் தான் அவங்களுக்கு சொல்லிட்டு, நீங்கள் கண்டிப்பாக வாழ்ந்தே தீரணும்னா அவங்களே என் மேலே சண்டைக்கு வந்துட்டாங்க. நீ பிள்ளை வந்து வேணும்னா கொலை செய்யறதுக்கே வந்துருக்கு அப்படின்ட்டாங்க. பட் இன்றைக்கு வரை ஸ்டில் இஸ் நாட் வித் ஹஸ்பண்ட். ஸோ அதனால் வந்து இந்த ஏர்லி மார்னிங் பழக்கத்தை நீங்கள் ஏற்படுத்திங்க. வீட்டில் வந்து உங்கள் வீட்டில் வந்து யாராவது வந்துட்டால் இன்னொரு பிரச்சனை என்னென்னா, நாங்கள் வீட்டில் வந்து யார் வந்தாலும் திடீர்னு போய் ஒளிஞ்சுக்குவாங்க. பார்த்துருக்கீங்களா? அந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கா? சொல்லுங்க பார்க்கலாம். எப்படி அதான் இப்போ கேரளாவில் ஒரு பிரச்சனை நடந்தது உங்களுக்கு தெரியுமா? கல்யாணம் இது மேரேஜ் பண்ணி 10 வருஷம் ஒரு ரூம்குள்ளே இருந்திருக்காங்க. அந்த பெண்ணு மாதிரி இருப்பாங்க இல்லையா?
நிறைய பேருக்கு நாங்கள் பார்த்தது என்னென்னா அப்பா அம்மா அல்லது க்ளோஸ் ரிலேஷன்ஷிப் மட்டும்தான் பேச தெரியும்ல, மற்றவங்ககிட்ட பேசவே தெரியறதே இல்லை. இது எத்தனை பேருக்கு ப்ராப்ளமாக இருக்குது சொல்லுங்க பார்க்கலாம். பல பேருக்கு வந்து எங்ககிட்ட என்ன சொல்கிறாங்கன்னா, சார் சொந்தக்காரங்க அடிக்கடி வந்துகிட்டே இருக்காங்க, அவங்ககிட்ட நான் பேசவே பிடிக்கல சார் அப்படிங்கிறாங்க. இதை கல்யாணம் பண்ணி கொடுத்தா என்ன ஆகும்? பழக மாட்டாங்க. எஸ், கிராமத்தில் வந்து முதல்ல வந்து லேடிஸ் வந்து வீட்டில் அதிகமாக பேசப்பட மாட்டாங்க. நானெல்லாம் கேரளாவில் கிராமத்தில் தான் படித்தேன். ஆனால் ஜாபுக்கு வந்ததுக்கு இது எனக்கு ஒரு பெரிய ப்ராப்ளம் ஆச்சு. யாரும் இப்படி பேசுறதுக்கு இப்போவும் எனக்கு ஒரு நல்ல பண்றது கிடையாது. 35 வருஷம் சர்வீஸ் பண்ணியாச்சு. வெரி குட். எவ்வளோ ஓப்பனாக சொல்கிறாங்க பார்த்தியா? இட்ஸ் கிரேட். வெரி குட், வெரி குட். அப்படி வந்து அதாவது அங்கே எப்படின்னு சொன்னால் ஒரு 80% வந்து நல்லவங்கன்னு சொன்னால் தான் நம்மளால் வந்து இது பண்ண முடியுது. அல்லாட்டி கொஞ்சம் ஏதாவது இருந்தாலும் ஒதுக்கி பயந்து ஒதுங்க. பாருமா, அவங்க சொல்கிறது அருமையான எக்ஸாம்பிள்ஸ். வந்து நீங்கள் வந்து ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்பை நிறைய வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதே மாதிரி தேவையில்லாத ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஊர் சுற்றுறது, சினிமா பார்க்குறது, அப்புறம் மொபைலில் நோண்டுறது, இந்த மாதிரி வச்சுக்கிட்டிங்கன்னா அது ரொம்ப இதாக போயிடும். ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஸ் இல்லைன்னா இன்றைக்கி 35 வயசுக்கு மேலே வந்து நிறைய பேர் சஃபர் ஆகிட்டாங்க. அவங்க வந்து உங்கள் அப்பா அம்மாவுடைய எப்போவுமே வந்து அந்த டிபெண்டன்சி வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வரும்னு சொல்ல முடியாது. ஸோ அதை நீங்கள் மாற்றிக்க போகிறீங்க. ஓகேவா? மூவி பார்க்குறோம், மொபைல் யூஸ் பண்ணுறது, வெளியே போகிறது, இதெல்லாம் வந்து அடிக்டடாக இருந்தால் தானே சார் ப்ராப்ளம். அந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருக்கிறதுனால தான் ப்ராப்ளம்னு சொல்கிறீங்க. அது அடிக்டடாக இல்லாமல் ஒரு என்ஜாய்மெண்ட் என்டர்டைன்மெண்ட்காக போனால் பிரச்சனை இல்லைல்ல சார்? இல்லை, இப்படி தான் வந்து எங்கிட்ட ஒரு கேஸ் வந்தது போன மாதம். இல்லைம்மா, என்னென்னா 10th படிக்கிற பிள்ளை வந்து வீட்டுக்கே பிடிக்க மாட்டேங்குது, வெளியே போகிறோன்னு கேட்குது. நல்லா இது ஒரு சீக்ரெட்டான மெசேஜ் சொல்கிறேன். அந்த பிள்ளையை பற்றி என்ன சொன்னாலும் கேட்கவே மாட்டேங்குது. அதுக்கப்புறம் வந்து வீட்டை விட்டு வெளியே போகும்னு சொல்கிற பின்னாடி காவல்துறையில் கேட்டால் அந்த பொண்ணுக்கு பின்னாடி 400 பேர் இருக்காங்க. அது மிகப்பெரிய நெட்வொர்க். நல்லா புரிஞ்சுங்க. மொபைல் மூலமாக வந்து இன்றைக்கி நிறைய கேப்சர் ஆகிட்டுருக்கு. நீங்கள் வந்து ஏன் அதனால தான் நாங்கள் ஒரு கோர்ஸ் ஸ்டார்ட் பண்ணோம், டிஜிட்டல் இன்டெலிஜென்சி ஜீனியஸ். அப்போ மற்றவங்கள யார்? டிஜிட்டலி இடியாட்டிக். இப்போ நாங்கள் ஐடி இண்டஸ்ட்ரி பண்ணுறோம். ஐடி இண்டஸ்ட்ரியில் என்னன்னா ஆப் தயாரிக்கிறோம். அவங்களுக்கு என்ன பண்ணுறோம், ஹவு டு இன்டெலிஜென்ட்லி யூஸ் த டெக்னாலஜி ஃபார் ப்ரொடக்டிவ். ஆனால் அவங்க என்ன செய்கிறாங்க, என்டர்டெயின்மெண்ட் வந்து உனக்கு அடிக்ஷன் கிடையாது, அது அவங்களுடைய தொழில். பெண்கள் வந்து திருமணம் அப்படிங்கிறது ஒரு நெடுந்தூர பயணம். இந்த பயணத்தில் வந்து திருமணத்துக்கு முன்னாடியே ஒரு உளவியல் கன்சல்ட்டிங் நீங்கள் அரேஞ்ச் பண்ணிட்டு மிகப்பெரிய ஒரு கிஃப்ட் உங்களுக்கு. ஏன்னா திருமணத்துக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா நிறைய சிக்கல்கள் 30 வயசுலேருந்தே ஸ்டார்ட் ஆகிருக்குது. இப்போ இங்கே மேரேஜ் ஆனவங்களே இருப்பாங்க, அவங்களுக்கு நிறைய தெரிஞ்சிருக்கும். அப்போ ஏன் இதெல்லாம் வருதுன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட முரண்பாடுகள், நம்ம வளர்ந்த விதம். அப்போ நம்ம பேரண்ட்ஸ்கிட்ட எப்படி வளர்ந்தோம், நம்ம சந்தோஷமாக இருந்தோம், ஹாப்பியாக இருந்தோம், கேட்டதெல்லாம் கொடுத்தாங்க. சந்தோஷத்தை மட்டும்தான் எடுத்துருக்கோம், வந்து சோகத்தையோ கஷ்டத்தையோ எடுத்ததே இல்லை. அங்கே போய் திருமணத்துக்கு பின்னாடி அங்கே போய் நீங்கள் கொடுத்தாலும் அவங்க கொடுப்பாங்க. பட் அம்மா வீட்டில் கிடைக்கிற மாதிரி இல்லைன்னு சொல்கிறப்போ உங்களால் அது எடுத்துக்க முடியாது, உங்களுக்கு அது மேனேஜ் பண்ண முடியாது. அங்கேருந்து சந்தோஷம் இங்கே இல்லையேன்னு தான் உங்களுக்கு ஃபீல் ஆகும். அப்போது உங்களை நீங்கள் எப்படி தயார் பண்ணிக்கணும், உங்களோட வேலைகள் உங்களால் செய்ய முடியுதா? காலையில் எழுந்திரிச்சா நீங்கள் உங்களோட அன்றாட வேலைகளுக்கே நீங்கள் டிபெண்ட் பண்ணுறப்ப நீங்கள் மற்ற உங்கள் ஹஸ்பண்டுங்கிறப்ப அதை எப்படி நீங்கள் பார்க்க முடியும்? அங்கே இருக்கிற அவங்க அம்மா அப்பாவை நீங்கள் எப்படி கேர் எடுக்க முடியும்? இதெல்லாம் தான் உங்களுக்கு சிக்கலாக வருது. அப்போ ஒவ்வொரு சூழ்நிலையும் உங்களை நீங்கள் தயார் பண்ணிகிட்டே வரணும். நீங்கள் எப்படி இருக்கிறீங்களோ அதே மாதிரி தான் உங்களுக்கு ஒரு பர்சன் வருவாங்க. நீங்கள் இன்றைக்கி நான் ஜாலியாக இருக்கணும், நான் ஒரு வேலையும் செய்ய மாட்டேன், நான் கஷ்டமே பட மாட்டேன்னு இருந்தீங்கன்னா நீங்கள் ஒரு எமர்ஜென்சிக்கு ஹாஸ்பிட்டலோ எங்கேயாவது போகிறப்போ இதே மாதிரி ஒரு டாக்டர் தான் உங்களுக்கு ட்ரீட் பண்ணுவாங்க. அதனால் ஒவ்வொரு சூழ்நிலையிலும் நீங்கள் டிபெண்ட் பண்ணுறதுங்கிறது என்னன்றது எடுத்துக்காமல் மற்றவங்களுக்கு ஹெல்பிங் மைண்ட், அதாவது நம்மளை சுற்றி இருக்கிற சமூகம் அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு நம்மளோட குடும்பம், நம்மளை சார்ந்தவர்கள், பேரண்ட்ஸ் சைடாகட்டும் ஹஸ்பண்ட் வீட் சைடாகட்டும், இந்த சமூகத்தோடு ஒத்துழைஞ்சு போகணும் நம்ம ஃபஸ்ட்டு. இப்போ யார் எது பேசினாலும் ஃபஸ்ட்டு கோவப்படக்கூடாது யாருமே. அந்த கோபத்தை விட்டுட்டு ஏன் இவங்க கோவப்படுறாங்க, அப்போ நம்ம செஞ்சது தப்பா இல்லை நம்மளால் அது எடுத்துக்க முடியலையா, நம்மளால் அது மேனேஜ் பண்ண முடியலையா அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம அதுக்கு அடாப்ட் ஆக முடியல, அதுதான் பிரச்சனையாக இருக்கும். அப்போ இந்த சூழலை சமாளிச்சோம்னா நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக வந்துடலாம். நீங்கள் ஒரு எல்லாத்துக்கும் ஒரு கேள்வி இருக்கும், ஜெண்டர் டிஃப்ரென்சியேஷன் அல்லது டிஸ்கிரிமினேஷன் பேரில் வந்து லேடிஸ் மட்டும்தான் வேலை செய்யணுமா, ஜென்ஸ் வந்து வேலை செய்யக்கூடாதா அப்படின்னு ஒரு கேள்வி எத்தனை பேருக்கு வருது? வெரி குட், ரொம்ப சந்தோஷம். இப்போ இந்த ஜெண்டர் டிஸ்கிரிமினேஷன் பேரில் வந்து எல்லாத்துக்குமே இது ஒரு பெரிய ப்ராப்ளமாக இருக்குது. ஆனால் நல்லா ஞாபகத்தில் வச்சுங்க,
ஒரு லேடிஸுடைய பாடி அனாட்டமி வந்து நீங்கள் ஒர்க் பண்ணிங்கன்னா உங்கள் உடம்புல வந்து நிறைய அன்வான்ட் ஃபேட்டோ அல்லது சம்திங் டெபாசிஷன் ஆகவே ஆகாது. இதுக்கு முன்னாடி வந்து எத்தனை பேருக்கு உங்கள் அம்மாவுடைய காலத்துக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா யாருக்கும் எந்த ப்ராப்ளம் இருக்காது. இன்றைக்கி வந்து ஏன் இந்த ப்ராப்ளம் வருதுன்னா உங்களுடைய பாடி ஃப்ளெக்சிபிலிட்டி இல்லைன்னா அது ஆட்டோமேட்டிக் இட் வில் கிரியேட் த ப்ராப்ளம். ஜென்ஸை பொறுத்தவரை அப்படி கிடையவே கிடையாது. அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுடைய அனாட்டமிக்கு வந்து 24 hours ஒர்க் கொடுத்தீங்கன்னா யூ வில் பி ஹாப்பி. இதை ஒன்று நல்லா புரிஞ்சுக்கணும். இன்றைக்கி லேட்டஸ்ட்டாக நாங்கள் பார்க்குறது என்ன தெரியுமா, சென்னையை பொறுத்தவரை வந்து நிறைய பேர் வீட்டுக்கு வேலைக்கு ஆள் வேலைலாம் அழுகிறாங்க. அவங்களால செய்ய முடிய மாட்டேங்குது, வேலை செய்ய முடிய மாட்டேங்குது. அதனால என்னால் முடியலைங்கிறாங்க. பல பேருக்கு வந்து தலைவலி. ராங் கான்ஃப்ளிக்டை தூக்கி எறிஞ்சிடணும். வேலை வந்து நீங்கள் செஞ்சீங்கன்னா உங்களுக்கு ஃபிசிக்கலாக நல்லது, இல்லைன்னா அது வந்து மற்றவங்களுக்கு நல்லது. யாருக்குன்னா மருத்துவ பீப்புள்ஸ். அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள், ஓகேவா? சரி, அதுக்கடுத்து வந்து வீட்டில் இன்றைக்கி நிறைய பெண்கள் எங்ககிட்ட கம்ப்ளைண்ட் ஆகிறதுனா சாப்பாடெல்லாம் போட்டு எடுத்து வச்சுட்டா மட்டும்தான் சாப்பிட வருவாங்க. சாப்பிடவே மாட்டாங்கன்னா நீங்கள் வந்து அந்த பெரிநாட்டல் பீரியட்னு சொல்லக்கூடிய ப்ரெக்னன்சி சமயத்தில் வந்து யூ ஹேவ் டு சஃபர் லாட் அண்ட் லாட். என்ன சார் சாப்பிட்றது எடுத்து வைக்கணும்? இல்லை சாப்பாடெல்லாம் போட்டு டைனிங் டேபிளில் வச்சுட்டா மட்டும்தான் சாப்பிட வர்றாங்க. சார் இது ரொம்ப நல்லா இருக்குது. நிறைய பேருக்கு அப்படி தான் இருக்குது. இதில் ஒரு ப்ராப்ளம் என்னென்னா அவங்களுக்கு வந்து இந்த கையில் வந்து எடுத்து சாப்பிடவே தெரிய மாட்டேங்குது. இப்படி இப்படி போட்டு எப்படி இருக்கிறாங்க, ஊட்டி விட அப்படின்னு இருக்காங்க. இட்ஸ் நாட் எ லேசினஸ், பட் இந்த இதே மாதிரி ப்ராப்ளம் வந்து அடுத்த சைல்டு குறையில தான் ப்ராப்ளமாக இருக்குது. எனக்கு எங்கிட்ட என்ன சொல்கிறாங்கன்னா அந்த குழந்தை சாப்பிடவே மாட்டேங்குது. இப்போ இவங்க என்ன செய்கிறாங்க, சாப்பிடுங்கிறாங்க. அவங்க அம்மா என்ன சொல்லுது, இந்த பொண்ணோட அம்மா என்ன சொல்லுது, நீ அப்படி தான் இருந்தீங்க. இப்போ இங்கே நாங்கள் என்ன சொல்கிறோன்னா அதுக்கு தான் நாங்கள் என்ன சொல்கிறோம், ஃபியூச்சர்னு ஒரு ப்ரோக்ராமே ஸ்டார்ட் பண்ணோம். குழந்தைகளை வளர்த்துவது எப்படி 3 month கோர்ஸு. ஸோ ஒரு லோன்லினஸ் அப்படிங்கிறத வந்து நம்ம அக்செப்ட் பண்ணிக்கலாம். பட் லோன்லினஸ்க்கு அப்பால் வந்து இது வந்து உங்களுடைய அந்த டோனிங் எஃபெக்ட், கை வந்து கரெக்டாக போகணும். ஸோ அந்த வகையில் வந்து சார் சொல்கிறது வந்து நிறைய பேருக்கு இருக்குது. அதை வந்து நாங்கள் நிறைய பார்த்துட்டு வரோம். ஸோ அது ஒரு நல்ல விஷயம் தான். அதனால் வந்து நீங்கள் ஊட்டி விடக்கூடாதுன்னு சொல்லலை. என்றைக்கோ ஒரு நாள் ஊட்டி விடுங்க, ஊட்டியில் கொண்டு போய் விடுங்க, இல்லையா? எப்பவுமே அப்படி இருந்தால் தான் பெரிய ஒரு இஷ்யூவாஸ் இருக்குது. ஓகே, சரி. அதுக்கடுத்து வந்து இரவு நேரங்களில் வந்து எத்தனை பேருக்கு பயம் இருக்குது. இதெல்லாம் நீங்கள் வந்து கல்யாணத்துக்கு முன்னாடி தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயங்கள் என்ன தெரியுமா? எங்கிட்ட பெங்களூர்லேருந்து ஃபோன் பண்ணுறாங்க, கல்யாணமாகி 3 months ஆகுது, வீடு அப்பார்ட்மெண்ட்டில் பார்க்க போனால் அந்த அம்மா 2 பேரும் தனியாக ஆள் கூட்டிகிட்டு போய் செக் பண்ண சொல்லுது. ஏன்னா பள்ளி இருக்கான்னு, பள்ளி பயம். அவங்க போய் எல்லாம் செக் பண்ணி போட்டு வந்துட்டாங்க, பள்ளி இல்லை. ஆனால் இந்த அம்மா வரப்போ பள்ளி இருக்குது. நீங்கள் மேரேஜ் ஃபிட்னஸில் இதெல்லாம் யாருமே சொல்ல மாட்டாங்க. நாங்கள் நேரடியாக பார்க்குற கேசஸ் தான் உங்களுக்கு நாங்கள் சொல்கிறோம். இதெல்லாம் வந்து உங்கள் அம்மா அப்பா அப்ரிசியேட் பண்ணிக்குவாங்க. பட் அவங்க கற்றுக்க மாட்டாங்க. இதெல்லாம் இது என்ன பிள்ளையா வேற ஏதாச்சுமா அப்படியே ஒரு 5 மார்க் கேள்வி கேட்பாங்க. அது பிரச்சனை இல்லை. ஏன்னா அது உங்களோட இல்லை நல்லா புரிஞ்சு உன்னை இல்லை நீ மாமியாரை தேடுறது கிடையாது. நல்லா தெரிஞ்சுங்க. ஒரு கேள்வி என்ன தெரியுமா, நீங்கள் மாமியார் எனக்கு வேணும்னு தேடுறீங்க, ஹலோ இப்படி பேசுனீங்கன்னா நீங்கள் அங்கே போய் மாட்டிக்குவீங்க. இதுதான் அங்கே போய் நான் மாமியாரை தேடுறோம். ப்ராடக்ட் யார் வாங்குறாங்களோ அவங்களுக்கு கம்ஃபர்டபுள் தான் நானே தவிர இதுதான் என்ன செய்யறாங்கன்னா அது ஆன்லைன் ப்ராடக்ட் பிரச்சனை. நீங்க என்ன சொன்னீங்கன்னா இது வந்து இந்த புள்ள ஏன் இதை பார்த்து பயப்படுது அப்படின்னு சொன்னா அந்த சொல்றது வந்து மாமியாரா இருப்பாங்க இல்ல வீட்டுல இருப்பாங்க, கூட வர ஹஸ்பண்ட் சொல்ல மாட்டாருல்ல சார். அல்ல அப்படி கிடையாது. அதே ஹஸ்பண்ட் சொன்னாருன்னா சார் அவர் சொன்னார்னா ஓகே சார், நீங்க சொல்றது கரெக்ட். சப்போஸ் சொல்லலைன்னா நல்லா புரிஞ்சுங்க. இப்போ வந்து பிரச்சனை என்னன்னா அங்க போய் நீ சமாளிக்கணுங்கிறது தான். அவர் அப்படிப்பட்டவங்க சொல்லாத என்ன பண்ணுவீங்க? சரி அப்படி சொல்லிட்டாருன்னு வச்சுக்க என்ன பண்ணுவீங்க? சார் சொல்லிட்டா மேனேஜ் பண்றது ஓகே சார். சப்போஸ் சொல்லலைன்னா லாஜிக் இருக்குது இல்ல சார். நீங்க வந்து இவங்க வந்து ஏன் பள்ளியை பார்த்து பயப்படுறாங்களோ அப்ப மாமியார் பயந்தா ஓகேன்னு சொல்லுவாங்க. மாமியார் பயந்தா கரெக்ட், ஹஸ்பண்ட் பயந்தா கரெக்ட், யார் பயந்தாலும் கரெக்ட். பிரச்சனை என்னன்னா இது அவங்க சொல்லணும். யார் சொல்லணும்? லைஃப்ல லாஜிக் பார்க்கக்கூடாது. லாஜிக் பார்த்தீங்கன்னா அவ்வளோதான், சைக்காலஜிக் தான் வரணும். அதாவது இப்போ நீ எங்கிட்ட ஆர்குமெண்ட் பண்ணிக்கலாம், ஆனால் அங்கே போய் ஆர்கியூ பண்ணால் அடுத்த செகண்ட் என்ன ஆகும்? கரெக்டு. என்ன சொல்லுவாங்க?
அதுதான் சொல்லுவாங்க, என்ன வளர்த்து வச்சுருக்காங்க. அது வந்து நீங்கள் வந்து எங்கள் அம்மாவெல்லாம் ஒன்று சொல்ல முடியாது. ஏன்னா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி நாங்கள் ஓப்பனாக சொல்கிறேன், கோயம்புத்தூர் இந்த மாதிரி சிட்டியில் பார்த்தீங்கன்னா வாரத்துக்கு 70 டைவ் சப்ளை ஆகுது. அதில் ஒன்றே ஒன்று சாப்பிட்டு போட்டு அந்த பிளேட்டில் கழுவுறது கூட இல்லை, அந்த மிளகாயில் தள்ளி வச்சுட்டாங்க. இந்த பொண்ணு அவர் வந்து சாப்பிட்டு போட்டு மிளகாயை தள்ளி வச்சிட்டாரு, நான் எடுத்து சாப்பிடணுமா, அப்போ நான் மோசமா அப்படின்னு சொல்லி போட்டு வேணாம்னு சொல்லிட்டு வந்துருச்சு. இதெல்லாம் பார்த்தா உங்களுக்கு சிரிப்பாக இருக்கும், பட் இதெல்லாம் என்ன கேரக்டரு? ஸோ இதை நம்ம புரிஞ்சுக்கணும். ஒரு பெண் அப்படிங்கிறது வந்து மோஸ்ட் அட்ஜஸ்டபிள் கேரக்டராக இருந்தால் மட்டும்தான் யூ கேன் ஏபிள் டு சர்வைவ். இப்போ அடுத்த கேள்வி, ஜென்ஸுக்கு நீங்கள் வந்தீங்கன்னா இட் வில் பி ஏ லாஜிக்கலி ஃபெயிலியர். அந்த இடத்துல ஏன்னா இப்போ இதே கேள்வி வந்து உங்கள் அண்ணனுக்கு ஒரு கல்யாணம் பண்ணிட்டு வந்து ஒரு பொண்ணு அப்படி இருக்குன்னு வச்சுங்களா, அதை அக்செப்ட் பண்ணிக்கோமா? பண்ணிக்க மாட்டோம் இல்லையா? அப்போ என்னன்னா நடைமுறையில் இந்த சிக்கல்கள் இருக்குது அப்படிங்கிறத வந்து டேக்கிள் ஒரு டாக்டர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த நோய் வரும்னு சொன்னார்னா நோய் வரலைன்னா அப்போ இது என்னது? அறிவற்ற தன்மையா? ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தேன் க்யூர். அப்போ ப்ரிவென்ஷன் ஒரு விஷயத்தை எடுத்துக்க முடியலனாவே வாட் இஸ் த ப்ராப்ளம்? அதுதான் ப்ரீடிபோசிஸ்டு ப்ராப்ளம் சொல்கிறோம், சரியா? அதனால் வந்து இந்த விஷயத்தை வந்து நீங்கள் சொல்கிறது எங்கே வேணாலும் சொல்லி சமாளிச்சுக்கலாம், அங்கே போய் சமாளிக்க முடியவே முடியாது. அப்போ அந்த விஷயத்தை மாற்றிக்கணும். அப்போ என்னென்னா ஃபியர் ஃபேக்டர். மேரேஜில் வந்து நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டியது ஃபியர் ஃபேக்டர். அதுக்கடுத்து வந்து உங்களுடைய ரிலேஷன்ஷிப் மேட்டர். அதுக்கடுத்து வந்து நீங்கள் இண்டிவிஜுவலாக வந்து அந்த ஹவுஸ்கிங் சோர்ஸ். புனேயில் வந்து நான் ஒரு கன்சல்டிங் போயிருக்கேன். 4வது படிக்கிற ஒரு ஸ்டூடெண்ட், ஒரு குழந்தை, அவங்க அம்மா வந்து வீட்டு வேலை செய்ய சொல்லிட்டு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணு சொல்லிவிட்டு சி பிகம் ஹேங்கடு, தூக்கு போட்டுருச்சு. என்னென்ன அவங்க சொல்கிறாங்கன்னா, போலீஸ் ஸ்டேட்மெண்ட் வந்து இந்த மாதிரி வேலை செய்ய சொன்னே தாங்களேன்னு சொல்லிட்டு. இதை விட இங்கே சூலூரில் கோயிலுக்கு போகிறப்ப சேரீ கட்ட சொல்கிறாங்க. அந்த பொண்ணு நான் சேரீ கட்ட மாட்டேங்குது, இல்லை நீ கட்டிட்டு தான் வரணும்னு சொல்கிறாங்க. பார்த்தா ரூம் திறந்து பார்த்தா திறக்கவே இல்லை. பிகாஸ் ஹேங்கடு. ஒய்? வாட் இஸ் த ப்ராப்ளம்? இது பொண்ணு தப்பா, பொண்ணு வளர்த்துனது தப்பா? இதுக்கு என்ன சொல்லுவீங்க? பேரண்ட்ஸும் சொல்ல முடியாது, பொண்ணையும் 2 பேருமே தான் சொன்னேன். பேரண்ட்ஸ் வந்து சொல்லி வளர்த்திருக்கணும். இப்போ ஏன்னா குழந்தை வந்து முதல்ல பார்க்குது, அது எதுன்னு தெரியாது. அப்போ நீங்கள் அதே மாதிரி நிறைய பேருக்கு என்ன தெரியுமா பெரிய ஒரு டிசீஸை, அவங்கள புகழ்த்து பேசினா மட்டும்தான் ஏற்றுக்கிறாங்க. நேச்சுரலாக வந்து இருக்கிற விஷயம் சொன்னால் ஏற்றுக்க மாட்டேங்கிறாங்க. ஸோ இதை வந்து எப்பவுமே புகழ்ந்துட்டே இருப்பாங்களா யாராவது? சொசைட்டி ப்ராப்ளம் இல்லை, நீங்கள் போகிற சொசைட்டி எப்படின்னு சொல்ல முடியாது. நீங்கள் போய் அங்கே போய் ப்ளீடிங், ஆர் யூ ப்ளீடர்? அங்கே போய் ஃபேமிலியில் போய் இது சொசைட்டி ப்ராப்ளம், ஆல் மை மாமியார் சால் ப்ளீஸ் அக்செப்ட் மீ. நீங்கள் இந்த விஷயத்துலலாம் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டால் மட்டும்தான் அங்கே வந்து என்ன பீஸ் ஆஃப் மைண்டாக இருக்க முடியும். இல்லைன்னா வீட்டில் இருக்கிற மாதிரியே உங்களை எல்லாமே ஹாப்பியாக புகழ்ந்துக்கிட்டு உங்களுக்கு அந்த மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. அப்படிங்கிற விஷயத்த என்ன செய்ய முடியும்? அங்கே இருக்க முடியாது. இதே மாதிரி சைல்டு பிறந்தான் ஒரு லேடி வந்து சொன்னால் எதுவுமே கேட்காது. அதுக்கு வந்து குழந்தை அதே மாதிரி ஹைப்ரிட்டிக் சைல்டு. இப்போ என்ன பண்ணுவீங்க? ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன், இதெல்லாம் நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். ஏன்னா எங்கிட்ட யாரெல்லாம் இப்படி பேசுகிறாங்களோ அவங்களாம் பெரிய பிரச்சனை பின்னால் மாட்டிடுவாங்க. ஒரு 2 பேர் வர்றாங்க, ஹஸ்பண்ட் ஒய்ஃப் வந்து ஒரு விஷயத்தை நாங்கள் சொல்கிறோம், அவங்க கேட்க மாட்டேன். சார் நீ என்ன சார் இப்படி சொல்கிறீங்கன்னு கோச்சு போயிட்டாங்க. ஹஸ்பண்ட் கூப்பிட்டு வர்றாரு, சார் ஃபேமிலி ப்ராப்ளம் இருக்குது, நீங்கள் சால்வ் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு. பார்த்தா ஒரு 5 இயர்ஸ் கழிச்சு குழந்தை பிறக்குது. அது ஹைப்ரிட்டிக் சைல்டு. வீட்டுக்குள்ளே ஒரு நிமிஷம் கூட இருக்காது, சுற்றிக்கிட்டே இருக்கும். என்ன மெடிசன் கொடுத்தாலும் அது ஒன்றுமே பண்ண மாட்டேங்குது. கடைசியில் வர்றாங்க, நான் சொல்லிட்டேன் இதை மாற்றணும்னா நீங்கள் மினிமம் வந்து 5 இயர்ஸ்னாச்சும் எடுக்குன்னு சொல்லிட்டு. அப்போ நம்மளுடைய ஜீன் தான் நாங்கள் வேலை செய்யுது. கரெக்டு தப்பா? அப்போ யார்கிட்ட வேணாலும் ஆப்பு வைக்கும், ஆனால் நம்ம குழந்தைகிட்ட பண்ணவே முடியாது. இதெல்லாம் எதுக்கு சொல்கிறோம்னா, இப்போ பாருங்கள் எவ்வளோ இம்பல்ஷன் வருதுன்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தை அக்செப்ட் பண்ணுறதுக்கு அதை எடுத்துக்க முடியல. பாசிட்டிவ் வேறு, ரியாலிட்டி வேறு. அப்போ ரியாலிட்டி தான் கரெக்ட், பாசிட்டிவ்ங்கிறது வந்து நீங்கள் கற்பனை பண்ணுறது. புரிஞ்சுதா? இப்போ நிறைய பேர் இதை என்கரேஜ் பண்ணிடுவாங்க, பாசிட்டிவாக நெகட்டிவாக. டாக்டர் பாசிட்டிவாக இருந்தால் என்ன ஆகும்? டாக்டர் பாசிட்டிவாக இருந்தால் என்ன ஆகும்? பேஷண்ட் போய் சேர்த்துருவாங்க இல்லையா? டிசீஸ் வந்துருக்கு, வெரி குட், நல்லதுதான், சூப்பர் சார், பெரிய ப்ராப்ளம், கரெக்ட், வெரி குட், பாசிட்டிவ். அங்கே என்ன வேணும்? ஸ்க்ரூட்னைஸ் தான், நெகட்டிவ் ரிசல்ட் மட்டும் தான் வேணும். அது இப்போ கொரோனாவுக்கு வந்து பாசிட்டிவ்னா அவுட்டு, நெகட்டிவ்னா அது டவுட்டு. ஓகே, வெரி குட். ஸோ அதனால் வந்து இதெல்லாமே நீங்கள் புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். நான் என்னோட ஃப்ரெண்டோட வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு நியூ அப்போ தான் கல்யாணம் பண்ணி வீட்டுக்கு கூட்டிகிட்டு வராங்க. ஃபஸ்ட்டு நல்லா சாப்பிட்டு இருக்காங்க. அப்போ அந்த பொண்ணு மாப்பிள்ளை 2 பேரும் சாப்பிட்டு இருக்கும்போது மாப்பிள்ளை பையன் சாம்பார் நல்லா இருக்குதுன்னு சொல்லிட்டு
நல்லா சாப்பிட்ருக்கான், வாங்கி வாங்கி சாப்பிட்ருக்கான். அதை அந்த பொண்ணு பார்த்துட்டு இவனுக்கு சாப்பாடு உடச்சு கொடுக்க முடியாது, எனக்கு உடனே டைவர்ஸ் வாங்கி கொடுன்னு சொல்லி இப்போ டைவர்ஸ் ஆயிடுச்சு. எஸ் இது நடக்குது, இது நடக்குது, ப்ரெசென்ட்லி நடக்குது. நாங்கள் பார்த்துட்டு இருக்கோம்மா, இது உண்மை, இது உண்மை, நாங்கள் பார்த்துட்டு இருக்கோம். இப்போ இதெல்லாம் இது யார் என்ன சொல்லுவாங்க? சரி, இன்னும் இப்படி ஒரு சிலர் இன்னொரு சிலர் என்னென்னா எப்போ பார்த்தாலும் உடம்பு சரின்னு சொல்கிறது. ஸோ என்னால் நடக்க முடியல, என்னால் வேலை செய்ய முடியல, எனக்கு நெஞ்செல்லாம் மூச்சு வாங்குது, எனக்கு தலையெல்லாம் வலிக்குது. இதை பேரண்ட்ஸ் செஞ்சுருவாங்க, சரின்னு விட்டு மேரேஜ் பண்ணி கொடுத்துருவாங்க. ஆனால் அங்கே போய் வந்து இவங்களால இருக்க முடியல பட்சத்தில் வந்து 2 விதமான ப்ரெஷர் ஆகும். ஒன்று இவங்களுடைய ஃபிசிக்கல் பெயினும் இருக்கும், அவங்களுடைய மென்டல் பெயினும். வாட் வில் ஹேப்பன்? ஸோ ஒரு கல்யாணத்துக்கு முன்னாடி வந்து நிறைய பேர் வந்து சொத்து சுகம் அதை மட்டும் தான் பார்க்குறாங்களே தவிர ஃபிசிக்கல் சைக்கலாஜிக்கல் சென்ஸை பார்க்குறதே கிடையாது. ஸோ அந்த வகையில் வந்து உங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு அவேர்னஸ் கொடுக்குறது எதுக்குன்னா, நாளைக்கு இப்போ அவங்க பேரண்ட்ஸுடைய சூழ்நிலை நினச்சி பாரு, ரொம்ப ட்ரேஜடி. நீங்கள் சும்மா சாதாரணமாக கிடையாது. 2 பக்கமே சார், பையன் வீட்டு சைடும் ரொம்ப கஷ்டம், பொண்ணு வீட்டு சைடு. ஏன்னா பையன் அதாவது கல்யாணம் முடிஞ்சு கிட்டத்தட்ட 15 லட்சம் ரூபா செலவு பண்ணி வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்து அடுத்த செகண்ட் இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்னா 2 சைடுக்குமே கஷ்டம் தான். கரெக்டு. அப்போ என்னென்னா ஃபஸ்ட்டு இதெல்லாம் வந்து ஒரு மேரேஜ் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து ஒரு பெண் வந்து பேலன்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டால் மட்டும்தான் அங்கே சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும்னு. அதே மாதிரி நிறைய வந்து இந்த அசிங்கப்படுறதுன்னு பேர் இருப்பாங்க, பார்த்துருக்கீங்களா? எதை தொட்டாலும் ரொம்ப அறிவறிப்பு பண்ணுறது, அறிவறிப்புன்னு சொல்ல என்ன சொல்லுவாங்க? அருவறுப்பு பண்ணிகிட்டே இருப்பாங்க. இது வந்து நிறைய பெண்களுக்கு வந்து இப்போ லேட்டஸ்ட்டாக தொத்திட்டு இருக்குது. ஸோ இதனுடைய விளைவுகள் என்ன ஆகுதுன்னா, இதே மாதிரி தான் அவங்களுடைய சுச்சுவேஷன் வரையில் வந்து அது பெரிய ப்ராப்ளமாக இருக்கும். ஸோ இதெல்லாம் நம்ம மாற்றிட்டோம்னா நிச்சயமாக நீங்களும் சக்ஸஸ்ஃபுல்லாக வர முடியும். ஓகேவா? எல்லாமே அட்ஜஸ்ட் பண்ணி போங்கன்னு தான் சொல்லுவீங்க. ஏன் எல்லாமே நம்மளே தான் பண்ணலாம். அங்கேருந்து ஒரு 1% ஒரு 0.01% கூட அவங்கள கூட்டிட்டு வாங்க சொல்லிடலாம். அவங்கள கூட்டிட்டு வாங்க சொல்லிடலாம். அவங்களுக்கு சொல்லணும்னு அவசியம் இல்லை. ஆனா ஆப்போசிட்ல இருக்கவங்க அட்லீஸ்ட் 0% இல்லைனா கூட கொஞ்சமா 0.1% அட்ஜஸ்ட். கேர்ள்ஸுக்கு வந்து பாய்ஸை நீங்க இப்படிதான் ட்ரீட் பண்ணணும்னு சொல்லி தரப்போ பாய்ஸ் கேர்ள்ஸ் வந்து ட்ரீட் பண்ண அதை முதல்ல வந்து நீங்க என்ன செய்யணும், உங்க பேரண்ட்கிட்ட சொல்லி உங்க அண்ணன் தம்பிகளா இருக்காங்க பாத்தீங்களா, அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் அதை செய்யணும்னு சொல்லணும். டிஸ்கிரிமினேஷன் இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நான் சாப்பிட்டேன்னா பிளேட் எடுத்து கொண்டு போய் வைக்கணும். இன்கேஸ் வச்சுட்டு போயிட்டேன் அப்படின்னா என்ன வந்து திட்டுவாங்க, ஏதாவது பண்ணுவாங்க. இதுவே அவன் வந்து வச்சுட்டு போயிட்டான் அப்படின்னா அவன் எதுவும் சொல்ல மாட்டாங்க, பையன் வச்சுட்டு போவான். அதுதான் அப்போ அங்கேயே இது இப்போ என்னன்னா, சரி இப்போ விடுங்க, அடுத்த ஜென்ரேஷன் உங்களை பார்க்குறேன், நீங்கள் வந்து இனிமேல் அந்த மாதிரி இல்லாத மாதிரி பண்ணுங்க. கரெக்டா? இப்போ கரண்ட் சுச்சுவேஷனாக சொல்கிறேன். சில விஷயங்கள் ஏற்கனவே சொல்லிட்டீங்க, சொசைட்டின்னு சொல்லிட்டீங்க. இப்போ சொசைட்டி நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் வந்து இனிமேல் அப்படி பண்ணுங்க. அப்ப அவனுக்கு என்ன ஆகும், மேன் டாமினன்ஸ் வரும். அப்பவே உங்களுக்கு சின்ன வயசுல இருந்தே நீங்க வந்து அதுதான் வந்து இப்போ என்ன இவங்க எல்லாம் பண்ணது தப்பு, நீங்க பண்றது கரெக்ட். அப்ப நீங்க பண்ணலாம்ல சார். நாங்க வந்து ஃபெமினிஸ்டும் பேசல, நீங்க ஃபெமினிஸ்ட் ஆர் மஸ்குலினிஸ்ட் ரெண்டுமே கிடையாது. நீங்க என்ன செய்யலாம்னா, யூ ஸ்டார்ட் ஃப்ரம் யுவர் ஓன் ஜெனரேஷன். There is a counseling session done for the ladies alone. பொண்ணுங்களுக்கு மட்டும் தான் அது பண்ணணும்னு இல்லை, பசங்களுக்கும் வைக்கலாம்ல கல்யாணம். அதை ஏற்பாடு பண்ணுங்க. நாங்க பண்ணிட்டு தான் இருக்கோம். யூ ஜஸ்ட் மேக் an arrangement இல்லையா? பேரண்ட்ஸ்க்கு சொல்லி கொடுங்க சார். அதான் இவங்களை வாலண்டியரை வச்சு ஜென்ஸ்க்கு ஒரு ப்ரோக்ராம் ஆர்கனைஸ் பண்ண சொல்லுமா? கரெக்டா? ஏமா கரெக்டா? பண்றோம். இவர் நீ என்ன சொல்றனா, நீ வந்து வாயில பேசிட்டு இருக்க கூடாது, அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும். ஒரு 100 பேத்தை வந்து அவங்க கிட்ட கொடுத்துருங்க. ஏமா கரெக்டா? சரியா? ஏமா பேர் எழுதி அன்னைக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேங்க சார் சொல்றதுனால நம்ம சப்ஜெக்டையும் பார்ப்போம். இதே தான் மேல் டாமினேஷன் சொல்லி ஒரு காலத்துல வந்து என்ன ஆயிடுச்சு அப்படி சொன்னா, பெண்களே வேண்டாம்னு சொல்லும் பொழுது அந்த பெண்கள் மனசுக்குள்ள என்ன நினைக்கிறாங்கன்னா, அந்த எண்ணம் இருக்குல்லையா, எங்களை அடிமைப்படுத்துறாங்க. ஆனால் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அது அப்படியே மாறி இருக்கு. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பெண்கள் நிறைய பேர் இல்லை, ஆணுக்கு வந்து பெண்ணுக்கு ஆளுமே கிடைக்க மாட்டேங்குது, அந்த அளவுக்கு இருக்குது. அந்த அளவுக்கு வந்துருச்சு. அவர் என்ன சொல்றாருன்னா, நம்ம வந்து குழந்தைகளை கரெக்டா வளர்த்துவோம். இப்போ வந்து உங்களுக்கு அண்ணன் இருக்காப்லையா? தம்பி யார் வளர்த்துறா? சரி, இப்போ ஓன் பிரதர் இருக்காங்களா? இல்லை, சரி அப்போ விட்டுருங்க. உங்களுக்கு இருக்காங்க அண்ணன் உங்க அம்மாட்ட சொல்வீங்களா இந்த மாதிரி மேல் டிஸ்கிரிமினேஷன் கூட? சார் எங்க வீட்ல வந்து அப்படி இல்ல சார், ஈக்குவல் சார். நான் இப்ப சாப்பிட்டு பிளேட் எடுக்கறேன்னா அவன் சாப்பிட்டு அவன் பிளேட் எடுத்துருவான். எங்க வீட்ல அந்த மாதிரி கிடையாது. அவன் வெளியே போறானா நீயும் போய்க்கோ, பிரச்சனை எல்லாம் தான் சொல்லுவாங்க. சரி, அப்ப பிரச்சனை இல்லை. உங்க ஃபேமிலி மாடர்னா வந்துருச்சு. எங்க வீட்ல ஈக்குவாலிட்டி. அதனால தான் சார் நான் கேட்கறேன். இப்ப சொல்றீங்களா சார், இப்ப வீட்டுக்கு போனா பொண்ணு எப்படி
வளர்த்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பேரண்ட்ஸ் சொல்லுவாங்க சார். அதே மாதிரி அந்த பையன் எங்ககிட்ட அட்ஜஸ்ட் பண்ணலாம், நாங்க சொல்லலாம் இல்ல சார், நீங்க ஏன் பையனை இப்படி வளர்த்துருக்கீங்க? கரெக்ட், அதை கேட்கணும். கேட்கணும், நான் அதுதான் சொல்றேன், கேட்கணும். இல்ல லைஃப் ஃபுல்லா அட்ஜஸ்ட்மென்ட் மட்டும் தான் இருக்கு, ஹாப்பினஸ் எங்க இருக்கு? எஸ் எஸ் ஹாப்பினஸ். இப்போ ஒன்றும் இல்லை, உங்கள் பேரண்ட்டு கேளுங்க, அவங்ககிட்ட ஹாப்பினஸ் எங்கேமா இருக்கு? ஒரு ப்ராடக்ட் வந்து நம்ம ரிலீஸ் பண்ணி அனுப்புகிறோம்னா அந்த ப்ராடக்ட்டை தான் கான்சன்ட்ரேட் பண்ணணுமே தவிர ப்ராடக்ட் கஸ்டமர் நாங்கள் பண்ணுவோம். நல்லா புரிஞ்சுக்கணும், ரூட் காஸ் எல்லாம் வந்து நாங்கள் பார்க்க முடியாது. ஏன்னா நல்லா புரிஞ்சுக்கணும், ஒரு ப்ராடக்ட் ஒரு ரூட் காஸ் டிசீஸ் சொல்ல முடியும். நல்லா நீ புரிஞ்சுக்கணும். இல்லை நான் என்ன சொல்றேன், அவங்க பேசிட்டோம், தப்பு கிடையாது. ஏன்னா இப்போ இவங்க விளையாட்டு பேசுறாங்கல்லவா, இவங்க தான் அங்கே போய் பேசாமல் உட்காந்துருவாங்க. ஏன்னா நாங்கள் பார்க்கறது தெரியுமா, ஒரு டாக்டருடைய வேலை என்ன, ப்ரிவென்ஷன். நோய் வரக்கூடாதுன்னு சொல்றதல்ல, நோய் வந்தால் நீ என்ன செய்யணும், புரிஞ்சுக்கணும். அதுதான் முக்கியமே தவிர நோய் வராமல் நீ கம்ப்ளீட்டாக கொசுவை எல்லாம் பண்ண முடியாது. கொசுவுக்கு என்ன செய்யறது, மெடிசன் இருக்கு, அப்படிங்கிறதா இந்த விஷயம். இப்போ புரிஞ்சுட்டீங்களா? அப்போ இதுலேருந்து என்ன சொல்ல வரோம்னா, இப்போ இவ்வளோ தூரம் ஒரு கான்ஃப்ளிக்ட் இருக்குது. அப்போ நீங்கள் நம்ம என்ன எதிர்பார்க்குறோம்னா, அந்த சைடு அமைதியாக இருக்கணும். ஆனால் அந்த சைடு வந்து அமைதியாக இருந்தால் உங்கள் அதிர்ஷ்டம், அமைதியாக இல்லைன்னா அட்ஜஸ்ட்மெண்ட் இது எல்லாமே. ஏன்னா நாங்கள் நிறைய பார்த்துருக்கோம், பெரிய பெரிய அதாவது வந்து நிறைய மகளிர் அணி தலைவர்கள் அவங்க இவங்கெல்லாம் பேசிட்டு எல்லாம் கடைசியில் ஒரு குறிப்பிட்ட ஏஜில் என்னென்னா சோர்ந்து உட்கார்றாங்க, எனக்கு ஒருத்தமே இல்லை, அப்படி இல்லை, ஐ எம் அலோன். அப்போ தான் ஏமா நீங்கள் பேசுனது சார், பேசுகிறப்ப எல்லாமே என்னை என்கரேஜ் பண்ணாங்க. எல்லாமே எனக்கு எங்கே நிறைய அந்த மாதிரி மகளிர் தலைவிகள்லாம் இருக்காங்க, எல்லாமே என்கரேஜ் பண்ணாங்க. ரியாலிட்டி எங்களுக்கு யாருமே சொல்லவே இல்லை. ஒரு சைக்காலஜிஸ்ட்டுங்கிற முறையில் தான் இதெல்லாம், அங்கே மேடு இருக்குது, பள்ளம் இருக்குது, ரோட்டை வந்து சரி பண்ண முடியாது. யாரை சரி பண்ணோம், நம்ம நடந்தான் போகணும். நீங்கள் பேசுகிறத பொறுத்தளவு நாங்கள் ரொம்ப சந்தோஷப்படுற காரணம் என்ன தெரியுமா, இந்த முரண்பாடுகள் இன்னைக்கு நீங்கள் தெரிஞ்சிட்டீங்க. நாளைக்கு இது அங்கே பேசினா என்ன ஆகும், இதுக்கெல்லாம் பதில் சொல்ல மாட்டாங்க, ஒரே வார்த்தை என்ன சொல்லிடுவாங்க, க்ளோஸ். ஸோ அதனால் வந்து ஃபஸ்ட்டு இந்த மேரிட்டல் டிஸ்கம்ஃபர்ட், இந்த டிஸ்கிரிமினேஷன், டிஃப்ரென்சியேஷன் இதெல்லாம் நீங்கள் மாற்றிட்டிங்கன்னா உங்களோட லைஃப் ரொம்ப கிளியராக இருக்கும். சரி, இப்போ அடுத்து ஒரு சப்ஜெக்ட் கொடுத்துக்கலாம். இப்போ நீங்கள் இது வந்து உங்களுக்கு வரக்கூடிய ப்ராப்ளம்ஸ் இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சிட்டிங்க, இதை நீங்கள் டேக்கிள் பண்ணணும். அதுக்கடுத்து வந்து ப்ரீமேரிட்டல் கன்சல்ட்டிங்கில் வந்து ஒரு 5 ஃபேக்டர் சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் மேரேஜுக்கு வந்து ஒரு சூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி அவங்களுடைய எஜுகேஷன் வைஸ் பார்க்கணும். புரியுது உங்களுக்கு? எஜுகேஷன் உங்களுக்கு சூட்டபுளாக இருக்குதா? நிறைய பேர் வந்து இப்போவும் நான் சொல்கிறேன், நிறைய பிஹெச்டி வந்து வீட்டில் உட்கார வச்சுருக்காங்க, வேலைக்கே போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்குது இல்லையாம்மா, பார்த்துருக்கீங்களா? சரி, இப்போ அவங்க வந்துட்டு எங்கிட்ட வந்து டெய்லி அழுகிறோம், ஃபோன் கூட பேச முடியாது, நான் சொல்கிறது கேளு, அப்படி இருக்காங்க. அப்போ எஜுகேஷன் வைஸ் மேட்சிங்காக இருக்குதா? செகண்ட், நீங்கள் எஜுகேஷன் இருக்கிறதுக்காக வந்து உங்களுடைய எஜுகேஷன் லெவலில் வந்து அவங்க மெயின்டைன் பண்ணுவாங்களா அப்படின்னு நீங்கள் பார்த்துக்கணும். செகண்ட் வந்து எக்கனாமி, பொருளாதாரத்தில் உங்களுக்கு மேட்சிங் ஆகுதா? பொருளாதாரத்துக்கு வந்து ஒரு சிலர் என்ன செஞ்சுருவாங்கன்னா, எனக்கு வசதி இருக்குதுன்னு சொல்லிட்டு வசதி இல்லாத ஒருத்தர் கல்யாணம் பண்ணிட்டு வந்துடுவாங்க. அங்கே வந்து அவங்களுக்கு இவங்களுக்கு மேட்சிங் ஆகலைன்னா அது ஒரு டிஸ்கார்டட். இது 2வது ஃபேக்டர். 3வது வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய அந்த என்வைர்மெண்ட். ஃபஸ்ட்டு எஜுகேஷனல், அப்புறம் எக்கனாமி, என்வைர்மெண்ட். அந்த ஃபேமிலி என்வைர்மெண்ட்டு உங்களுக்கு சூட்டபுளாக இருக்குதா? ஃபேமிலியில் வந்து கரெக்டாக இருக்காங்களா? அவங்க வந்து பார்ட்டிசிபேட்டிவாக இருக்காங்களா? அல்ல வந்து சொந்தங்கள்லேருந்து விலகி இருக்காங்களா அப்படின்னு நீங்கள் பார்க்கணும். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆண் வந்து மஸ்குலானிட்டி, ஒரு ஆண் வந்து உங்கள் குழந்தையை எப்படி வளர்த்துவீங்க? எங்கள் மேடம் வந்து ஒரு தியரி எழுதியிருந்தாங்க, தலையாட்டி பொம்மையாக கணவன் இருக்க வேண்டும் என்று நினைக்கக்கூடிய பெண்களுக்கு தலையாட்டி பொம்மையாக குழந்தை வரந்தால் ஏற்றுக்கொள்வார்களான்னு கேட்டிருக்காங்க. அப்போ உங்களுக்கு பெறக்கூடிய குழந்தை வந்து எப்படி இருக்கணும்? பயங்கர ஹீரோவாக இருக்கணும். ஆனால் நமக்கு வரைய தெரியாது, நம்ம சொல்கிறதெல்லாம் கேட்கணும். அதனால தான் தலையாட்டி பொம்மை போல் ஒரு குழந்தை, அதாவது கணவன் வேண்டும் என்று நினைப்பவர்கள் தலையாட்டி பொம்மை போல் ஒரு குழந்தை பிறந்தால் ஏற்றுக்கொள்வார்கள்னு ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க மேடம். சரி, இப்போ ஓகே. அதுக்கடுத்து வந்து என்வைர்மெண்ட். ஓகே, இப்போ அடுத்து வந்து அது அந்த ஆண் தன்மை அவங்களுக்குள்ளே இருக்குதா? அதாவது ஆண் தன்மைன்னு என்ன சொல்கிறதெல்லாம் ஒவ்வொன்றும் கேட்கறது கிடையாது. அந்த சமயத்தில் அவங்கள வந்து உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் சமாளிக்கக்கூடிய தன்மை இருக்குதா அப்படின்னு பார்க்கணும். ஓகேங்களா? ஸோ இந்த ஃபேக்டர் தான் உங்களுடைய ஒரு பார்ட்னர் சூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி முக்கியமான ஒரு விஷயம். அதுக்கடுத்து வந்து சோஷியல் ஸ்டேட்டஸ்ங்கிறது அடிஷ்னலாக அவங்களுக்கு என்ன ஸ்டேட்டஸ் இருக்குது. ஆனால் இப்போ இந்த ஸ்டேட்டஸ் வேறு, ஆனால் பர்மனெண்ட்டாக அவங்களுக்கு ஸ்டேட்டஸ் இருக்குதாங்கிறத நீங்கள் செக் பண்ணிக்கணும். அதுக்கடுத்து வந்து உங்கள் கல்யாணம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டா நீங்கள் வந்து மறுபடியும் உங்களுக்கு சொல்கிறேன், உங்களுக்கு அந்த தான் மெயின் ஃபேமிலி. அங்கே போய் இந்த ஃபேமிலி பற்றி குறை சொன்னாலோ அல்லது இந்த ஃபேமிலி பெருமை பற்றி பேசினாலோ அவங்க
அக்செப்ட் பண்ணவே மாட்டாங்க. இது வந்து காலகாலமாக இருந்துட்டு தான் இருக்கும். இதை வந்து நீங்கள் மாற்றணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் தனியாக ஒரு ஆள் போராடுங்க. போராட்டத்துக்கு துணையாக இருக்குன்னு எங்களுடைய டீம் உங்களுக்கு அனுப்புகிறேன். எப்படி அவங்கன்னு எப்படி கண்டுபிடிக்க முடியும்? சரி, எல்லாருனாலையும் மைண்ட் ரீட் பண்ண முடியாதுல்ல. இப்போ ஒன்று அவங்க எல்லாம் வந்து உங்கள் அதுக்கு தான் வந்து என்ன செய்வாங்கன்னா, கல்யாணத்துக்கு முன்னாடி வந்து ரிலேஷன்ஷிப்பில் வந்து நிறைய பேர் வந்து அவங்ககிட்ட பேசுவாங்க, அவங்க பழகுவாங்க. ஸோ அதை வச்சு அவங்ககிட்ட இருக்குதானு ஒரு அளவுக்கு அசஸ் பண்ணிக்கலாம். இன்றைக்கெல்லாம் வந்து மேரேஜ் ஃபிட்னஸ் அனாலிசிஸ்னு நாங்கள் தனியாக வச்சுருக்கோம். அவங்களுக்குலாம் அந்த மெயினாக வந்து நாங்கள் என்ன சொல்கிறோம்னா, நிறைய இடங்களில் வந்து பாதிப்பு வர்றது யாரோ ஒருத்தர் வந்து ஸ்டெபிலிட்டாக இருந்தால் அந்த ஃபேமிலி நல்லாயிருக்கும். 2 பேரும் ஈக்குவலாக சண்டை போட்டு இருந்தாங்கன்னா அதை நாங்கள் சொல்கிறோம் இன்டெலிஜென்ட் இடியட் இதுதான் பிரச்சனை. சரியா? ஸோ இந்த மாதிரி இருந்ததுன்னா அது வந்து ஒரு ப்ராப்ளமேட்டிக்காக மாறிடும். அப்போ நீங்கள் மென்டலாக ஃபிட்டாக இருக்கணும். உங்கள் ரிலேஷன்ஷிப்பில் நிறைய அதுக்கு தான் வந்து கல்யாணங்கிறது ஒரு 5-6 சர்க்கிள். இன்னும் அந்த காலத்தில் முதல்ல கல்யாணம் என்ன செய்வாங்கன்னா, ஒரு வயசான ஒரு பாட்டி இருக்குது, வீட்டுக்கு போவாங்க, அந்த வீட்டுடைய சுச்சுவேஷன்லாம் பார்ப்பாங்க. இன்றைக்கி அப்படியே கிடையாது. ஆன்லைனில் பார்க்குறாங்க, ஆஃப்லைனில் கல்யாணம் பண்ணிடுறாங்க. இப்போ இனிமேல் ஆன்லைன்லேயே கல்யாணம் வந்துடும், ஆஃப்லைனில் வாழ்க்கை அது கொஞ்ச நாள் ஆகும் ஆயிடுது இல்லையா? ஸோ இதெல்லாமே வந்து கரண்ட்டு சீனரியோ. ஓகேவா? சரி, இதை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா நிச்சயமாக உங்களுடைய லைஃப் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். நல்லா நீங்கள் புரிஞ்சுக்கணும், இந்த டெஸ்ட் நடத்துறது உங்களை சமாளிக்க வைக்கக்கூடிய ப்ரோக்ராம் தான். நல்லா புரிஞ்சுக்கணும். நிறைய பேருக்கு என்னென்னா, உண்மையை சொன்னால் ஏன் அந்த சைடுங்க, இது வந்து உங்களை சமாளிக்கக்கூடியது. சண்டைக்கு போகிறதுக்கு யாருக்கு ட்ரைனிங் கொடுப்பாங்க? மிலிட்ரிக்கு தான், மிலிட்ரி மேன் தான் ட்ரைனிங் கொடுப்பாங்களே தவிர அவனை நீ அடக்குன்னு சொல்லுவீங்களா? எதிரி போய் அடக்க சொல்லுவீங்க? யாருக்கு வேணும்? ஃபஸ்ட்டு இந்த ஒரு பேசிக் லாஜிக்கு தெரியாமல் தான் நம்ம பேசிகிட்டு இருக்கோம். சரியா? அந்த சைடு என்ன ஆகும்? அவங்க அப்படியே தான் ராங்காக தான் இருப்பாங்க. நீங்கள் வந்து ஒரு ப்ராடக்ட். அதை அந்த சைடு நீங்கள் எதிர்பார்க்கவே முடியாது. இது வந்து நேச்சுரல், உலகம் முழுவதும் இப்படி தான் நடக்குது. அப்போ இதில் நம்ம என்ன செஞ்சுருக்குது, ஒரு பெண்கள் வந்து வாழப்போகையில் எந்தெந்த இடத்துல வந்து தன்னை சரிப்படுத்திக்கணுமா, தன்னை மேட்ச் பண்ணிக்கணுமா? மேட்ச் பண்ணிக்கணும் இல்லையா? அப்போ மேட்ச் பண்ணிக்கணுங்கிறதுக்காக தான் இந்த ஒரு ப்ரோக்ராமை உங்களுக்கு நடத்தியிருக்குது. இதை வந்து அங்கே போய் நடத்துனா எதிரிக்கெல்லாம் சண்டை ஓடுறதுக்கு போய் இப்போ எங்கள் ஆளுக்கு வருவாங்கப்பா, நீ சண்டை ஓடாமல் சொல்லுவோமா? எதிரி நல்லா நீ புரிஞ்சுக்கணும். இவங்க பதில் எனக்கு தெரியுது, நீங்கள் சொல்கிறது மட்டும் கேட்டுக்கணும். காரணம் என்ன தெரியுமா? இது கான்ஃப்ளிக்ட் கிடையாது. ஃபஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் திஸ் ப்ராப்ளம். ஒரு மெடிக்கல் பீப்புள் சொல்கிறாங்கன்னா அது உன்னுடைய பிரச்சனை வேறு, அதை நீ புரிஞ்சுக்கணும். சரியா? அதனால் வந்து மெடிக்கல் ஃபேக்ட், இதை நீ மாத்திரம் ட்ரை பண்ணினா முடியாது. அப்போ யாருக்கு இது வேணும்? எதிரிக்கல்ல ட்ரீட்மெண்ட். யார் இங்கே போகிறாங்களோ போராடக்கூடிய தன்மை யாருக்கு வேணும்? போராளிகளுக்கு தான் வேணும். அப்போ ஒரு பெண் வந்து போராளியாக போகிறப்ப வந்து அங்கே வரக்கூடிய பிரச்சனைகள் என்ன செய்யணும்? சமாளிக்கணும். அங்கே போய் நம்ம உட்காந்துட்டு நான் செய்வேன் தான், இப்படி தான் செய்வேன்னு சொன்னோன்னா உங்கள் பேரண்ட்ஸு ஆரம்பத்தில் வந்து ஓகேம்பாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆவாங்க? ஒரு குறிப்பிட்ட சூழ்நிலைக்கு பின்னாடி அக்செப்ட் பண்ண மாட்டாங்க, பார்த்துக்கொள்வாங்க. இப்படி கழட்டி விட்ட பெண்கள் நிறைய பேர் இருக்காங்க. அப்போ என்னென்னா, நிறுவனம் ஒரு பெண் வந்து வாழறதுக்காக வாழக்கூடிய தகுதி உருவாக்குது. நல்லா புரிஞ்சுக்கணும். ஒரு விதை நெல்லை தயார் பண்ணுறது தான் ஃபர்ஸ்டினுடைய வேலை. மண்ணை தயார் பண்ணுறது கிடையாது. மண் எங்கே வேணாலும் இருக்கும். மண்ணே சரியில்லைனாலும் விதை நல்லா இருந்தால் போதும். இப்போ புரிஞ்சுதா உங்களுக்கு? அதனால் எப்போ எங்கே பேசினாலும் சரி மண்ணால் புரிஞ்சுக்கணும். ஒருத்தர் பேசுகிறது யாருக்காக பேசுகிறாங்கிற அறிவு வரணும். நம்ம நல்லா இருக்கிறது ஒருத்தர் பேசுகிறத வந்து தவறாக நம்ம நினச்சிக்கிறோம்னா அதுதான் நம்முடைய பிரச்சனை இல்லையா? நீங்கள் ரோட்டில் போகிறப்ப என்ன செய்யணும்? மெடிக்கல் என்ன சொல்லுவாங்க? ரோட்டு போகையில் பார்த்துக்கோ அப்படின்னா, நீ ரோட்டில் போகிறவனுக்கு எல்லாத்தையும் நீ ட்ரீட்மெண்ட் கொடு, அவன் கரெக்டாக வளர்த்துக்கணும்னு சொல்ல முடியாது. ரோடு வயலன்ஸ் அப்படி தான் இருக்கும். பட் ரோட்டை கிராஸ் பண்ணக்கூடிய நீங்கள் தான் பார்த்துக்கணும். ஹவு டு சேவ், அதுதான் டிராஃபிக் சைக்காலஜி. புரிஞ்சுங்க? ஓகேவா? ஸோ அதனால் வந்து இந்த ஒரு அற்புதமான வாய்ப்பை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க. வந்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தடவை நீங்கள் வரையில் வந்து ஒரு புது செஷனை வந்து உங்கள் அறிமுகப்படுத்துவாங்க. உங்களுடைய மூளையில் உங்களுடைய மனசில் உள்ள நிறையா முரண்பாடுகளை இந்த 3 நாளையில் 2 நாளையில் வெளியே எடுத்துருவாங்க. அப்போ நீங்கள் என்ன செய்யணும்? ஆர்வத்தோடு வரணும். எனக்கு எல்லாமே தெரியும் கிடையவே கிடையாது. எல்லாமே வந்து தெரிந்த செய்திகள் வேறு, சரியாத செயல்கள் வேறு, செய்தி வேறு, செயல் வேறு. அதனால் பல பேர் வந்து எனக்கு எல்லாமே தெரியும், இந்த விஷயங்கள் தேவையில்லைன்னு நினச்சிட்டே இருக்காங்க. பட் அது வந்து ரியாலிட்டியில் கிடையாது. நாளைக்கு நீங்கள் தேடுறப்ப வந்து இந்த விஷயம் நடக்கவே நடக்காது. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்குள்ள இருந்த எவ்வளவு மனசுக்குள்ளே இருந்த நிறைய விஷயங்கள் வெளியில் வந்திருக்குது. ஓகேவா? மிகுந்த வாழ்த்துக்களை தெரிவித்து சந்திப்போம். தேங்க்யூ. ஸோ அத்தகைய ஒரு பெரிய அனுபவத்தை வந்து நமக்கு எக்ஸ்பீரியன்ஸை வந்து நம்ம போகக்கூடிய வாழ்க்கையில் வந்து நமக்கு இன்றைக்கி கற்றுக் கொடுத்துருக்காங்க.
மொஹைதீன் சார் அவர்களும் மிஸ்ஸஸ் பிரியா மேடம் அவர்களும் அவங்க 2 பேருக்கும் நம்ம நன்றிகளை நம்மளுடைய வாழ்த்துக்கள் மூலமாக சொல்லிடலாம். அதாவது பொண்ணுங்களுக்கு வந்து எக்ஸ்பெக்டேஷன் இருக்கலாமா இருக்கக்கூடாது? இல்லைம்மா, பெண்களுக்கு வந்து திட்டம் இருக்கலாம், ஆசை வந்து இருக்கக்கூடாது. இல்லை, நான் வந்து என் பொண்ணுக்கு மட்டும் சொல்கிறேன். பொதுவாக எல்லா பெண்களுக்கு வந்து திட்டம் இருக்கலாம். அதாவது தெரியுமா, ஒரு கம்பெனி, அதாவது ஃபேமிலி வந்து நாங்கள் என்ன சொல்கிறோம், ஒரு நிறுவனம் சொல்கிறோம். அந்த நிறுவனத்தில் இப்படிலாம் இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு திட்டம் போட்டு திட்டத்தை உருவாக்கலாம் தவிர இதெல்லாம் நீ செஞ்சு வைன்னு சொல்லக்கூடாது. அங்கே தான் பிரச்சனை வரும். அங்கே வந்து நிறைய பேர் எனக்கு மாப்பிள்ளைனா இப்படி தான் இருக்கணும். ஒரு பொண்ணோட அம்மா வந்து கேட்குது, ஏமா எனக்கு மாப்பிள்ளை வந்து நல்லா வெள்ளை அழகாக இவ்வளோ குட்டையாக இருக்கணும், என் ஹைட்டுக்கு இருக்குன்னு கேட்குது. அந்த அம்மா டாக்டரேட், ஹஸ்பண்டு டாக்டரேட். சொன்னேன் சார் கல்யாணம் இருக்குன்னு பொண்ணுக்கு, இந்த அம்மா ஸ்பெசிஃபிகேஷன் கொடுக்குதுன்னு. என்ன சார் இது ஆசைப்படுறாங்க, சரி வச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் கல்யாணத்துக்கு அப்புறம் எக்ஸ்பெக்டேஷன் பொண்ணுக்கு எந்த அளவுக்கு இருக்கும் அது வந்து இல்லை, நான் சொல்கிறது எதிர்பார்ப்பு அப்படின்னாவே வந்து நம்ம செய்யல நடக்கணும்னு அர்த்தம். ஆனால் நாங்கள் என்ன சொல்லணும்னா, நீங்கள் எதை வேணும்னு நினைக்கலாம் அதை உருவாக்கிக்கணும், கிரியேட். நீங்கள் வந்து எதிர்பார்த்துட்டீங்கன்னா இல்லை எதிர்பார்க்குறது என்னது இல்லை, இது என்ன மீனிங்? எஸ். ஆனால் நீங்கள் உருவாக்குனீங்கன்னா சாப்பாடை வந்து உருவாக்கிட்டீங்கன்னா கரெக்ட். ஆனால் நம்ம எதிர்பார்த்துட்டு இருந்தோம்னா இல்லை, இது நிறைய அவங்களோட வாழ்க்கையில் வந்து ரொம்ப கஷ்டத்தை உருவாக்குறதே வந்து அந்த எக்ஸ்பெக்டேஷன். வெரி குட், வெரி குட். நீங்கள் அருமையான கேள்வி கேட்டிருக்கீங்க பாருங்கள், இதுதான் ரியாலிட்டி. ஸோ அந்த வகையில் வந்து இப்போ இவங்களெல்லாம் வந்து முதல்ல வந்து அந்த பார்ட்டிசிபேட் மட்டும் தான் இருக்குன்னு நினச்சாங்க. அப்புறம் மேடம் உங்களெல்லாம் வச்சதில் வந்து எவ்வளோ மேடம் கரெக்டாக சொன்னாங்க. அந்த வகையில் உண்மையிலேயே நீங்கள் வந்து உங்களுடைய நீங்கள் செஞ்ச விஷயம் இப்போ கரெக்டுன்னு தெரியுதா? இந்த ப்ரோக்ராம் மூலமாக வந்து நீங்கள் நடந்துக்கிட்ட முறை வந்து சரின்னு தெரியுதா? இதுதான் முக்கியமான விஷயம். ஸோ அந்த வகையில் இந்த மேடத்துக்கு தான் தேங்க்ஸ். ஸோ கல்யாணம் ஆகிற வரைக்கும் தான் பெண்களுக்கு கனவு கற்பனைகள். கல்யாணம் முடிஞ்சேன்னா ரியாலிட்டிக்கும் இதுக்கு நிறைய வித்தியாசம் இருக்கு. அருமை அருமை. ரியாலிட்டியை அக்செப்ட் பண்ணிட்டு ஆரம்பத்தில் கஷ்டமா இருக்கும். ஆனால் அது நாளடைவில் அடுத்தது குழந்தை வரும்போது வந்து டைவர்ஷன் மாறுது. அப்புறம் ஒரு ஸ்டேஜில் பார்த்து போகுது. அப்புறம் ஒரு ஸ்டேஜை தாண்டி வந்து நம்ம பின்னாடி திரும்பி பார்க்கும்போது நம்ம கிரேட்னு. வெரி குட், வெரி குட். கிளாப் பண்ணுங்க. அருமை. இந்த நிறைய பேர் வந்து பெற்றோர்கள் வந்து கற்பனையை பெண்களுக்கு உருவாக்கி வச்சுட்டு தான் அங்கே போய் இல்லைங்கிறப்ப வந்து பின்னாடி வந்து ப்ராடக்ட் வந்து வாபஸ் வாங்க வேண்டியது இருக்குது. அருமையான கேள்வி. தேங்க்யூ. 2 பேருமே கரெக்ட் பார்ட்டிசிபேஷன். தேங்க்யூ சார். உங்கள் மூலமாக எங்களுக்கு சொசைட்டிலேருந்து 2 பேர் எம்எஸ்கே அவர்களுக்கு நன்றிகளை சொல்லிடலாங்க. டாக்டர் எம்எஸ்கே அவர்கள் வாழ்க வளமுடன். டாக்டர் மொஹைதீன் சார் அவர்களும் அவரது குடும்பமும் வாழ்க வளமுடன். டாக்டர் பிரியா அவர்கள் வாழ்க வளமுடன். அவர்களும் அவரது அன்பு குடும்பமும் வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். சொல்ல முடியாத அழுத்த நினைவுகள், அடக்க முடியாத அழுகை, கட்டுப்படுத்த முடியாத கோபம், தாங்க முடியாத கஷ்டம், தன்னை யாரும் புரிந்து கொள்வதில்லை என்ற ஏக்கம், அதிகமான பயம், தூக்கமின்மை, உடல் சார்ந்த வலி, இன்னும் இது போன்று பல சிக்கல்களிலிருந்து விடுபட நாங்கள் உதவுகிறோம். அணுகவும். உளவியல் முதல் உதவிக்கு MSK ஜஸ்ட் கால் 93 602 53 930. MSK Life Clinic Foundation.